Hi, my dear Bollywood peoples in the world. Good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மகளே, காலை வணக்கம். பாருங்க, நான் கையில ஒரு புஸ்தகம் வச்சிருக்கேன் இல்லையா? ஆ பார்த்தீங்கன்னா அது ஆமா. தினத்தந்தி வரலாற்று சுவடுகள் என்ற ஒரு புத்தகம் இது. ஓகேங்களா? இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த புத்தகத்தில இருந்து எந்த ஒரு பகுதியோ அல்லது வரிகளையோ புத்தகத்தின் அந்த காப்புரிமை சட்டப்படி நம்ம எடுத்து கையாள்வது, இந்த மின்னணு பதிவு, அந்த பதிவு, இந்த பதிவு, ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க வந்து அத அவங்க வீடியோல போட்டுக்கிறது, அதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் என்று போட்டிருக்கிறது. அப்புறம் அந்த காப்புரிமை சட்டப்படி சப்போஸ் அந்த மாரி பண்ணாக்க, 7 வருஷம், 8 வருஷம் ஜெயில் தண்டனைலாம் இருக்கு. அது அது காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் அது அத பத்தி தெரிந்தவங்களுக்கு தெரியும். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். பட் சேம் டைம் இந்த புத்தகத்தை மேற்கோள் காட்டி, மேற்கோள் மீன்ஸ் வாட்? விளம்பரம். ஆமாங்க. அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் உள்ள போயிட்டு நான் சொல்லுறேன். இப்ப இந்த புஸ்தகம் மேல்கோள் காட்டி ஆமா. விக்கணும்ல. ஸோ அப்படி இந்த புத்தகத்தை இது இந்த தினத்தந்தி வரலாற்று சுவடுகள் பாகம் 1 இது போல விளம்பரம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எடுத்து நம்ம வந்து பேச முடியும். அப்போ அது காப்புரிமை சட்டப்படி அது குற்றமாகாது என்று நான் கருதுகிறேன். சப்போஸ் ஒரு வேளை இது அந்த காப்புரிமை சட்டத்தின் கீழ் வரும் என்றால் நான் இந்த வீடியோ டெலீட் பண்ணிடுறேன். எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் 22,000 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். 22,000 வீடியோவையும் டெலீட் பண்ணிவிடு அப்படின்னா நான் அதை ஒரு செகண்டில் டெலீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஜான் பாஸ்கோ. எச்சே இல்லை. அந்த வீடியோ போடுறேன், வியூஸ் வரும், அதை வச்சு எல்லாரும் காலெல்லாம் பிடிச்சி விட்டு அவன் பிய துண்ணு அவன் மூத்திரத்தை குடிச்சு வாழறவன் ஜான் பாஸ்கோ கிடையாது. ஜான் பாஸ்கோவுக்கு காசு முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம். ரைட்டா? இது கூட நான் ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னா, எம்ஜிஆர் பற்றி இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆமாம், அதுவும் இந்த காலத்துக்கு இந்த டைம், தட் மீன்ஸ் டுடே, இன்றைக்கி தேதிண்ணா சொல்லுங்கள். 9ஆம் தேதியா? சொல்லுங்கங்க. 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026. டைம்லாம் சொல்லட்டுமா? டைம் கூட சொல்கிறேன். காலை 10 மணி. காலை 10 மணினா அதுவும் ஏஎம், அதையும் சொல்லிடலாம். ஸோ இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, இன்றைக்கி அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடினுக்குது. அதை பற்றி இந்த படமானது இந்த இந்த இதில் குறிப்பிட்ட ஒரு படத்தை நான் எடுத்து பேச போகிறேன். அது பற்றி முழுவதுமாய் பேச முடியவில்லை என்றாலும் சில விஷயங்கள் அங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி அப்படி கொஞ்சம் தொட்டுகள் நான் நினைக்கிறேன். 2வது முக்கியமாக இந்த புஸ்தகத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் என்று இந்த பதிப்புகள் சொல்லியிருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு லைட்டாக அப்படியே படித்து காட்டிடுறேன். சி திஸ் பேஜ். ஆமாம், படிக்க முடிஞ்சால் படிக்க முடியாது, ஏன்னா தலைகளாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் நானே படித்து காட்டிடுறேன். டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா வரலாறு பார்ட் 1. ஓகேங்களா? தமிழ் சினிமா வரலாறு பார்ட் 1. ஓகேவா? அடுத்தது நூல் தலைப்பு, அதை தான் அங்கே இங்கிலீஷில் படித்தேன், இப்போ தமிழில் இருக்குது, படிக்கிறேன் பாருங்கள். தமிழ் சினிமா வரலாறு பாகம் 1 முதற் பதிப்பு. ஃபஸ்ட்டு பிரிண்ட் இருக்கா, எடிஷன். அது வந்து ஜனவரி 2014ங்க. ஜனவரி 2014. நல்லா பார்த்துங்க. ஜனவரி 2014. இது 26. ஓகேவா? ஆமாம், ஜனவரி தான் முதல் பதிப்பு. விலை வந்து ரூபாய் 360. ரைட்டா? ஆமாம், பக்கங்கள் 554 + 528 இருக்குது. வெளியீடு வந்து தந்தி பதிப்பகம் 86, EVK சம்பத்து சாலை, வெப்பேரி, சென்னை 7. ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. ஆமாம், ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. அப்புறம் அது www.dinathanthi.com கூட போய் எடுக்கலாம். இமெயில் அட்ரஸ்லாம் இருக்குது. அச்சிட்டோர் வந்து ஸ்ரீனிவாசா ஃபைன் ஆர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், சிவகாசி. அது அந்த கோட் நம்பர்லாம் இருக்குது, பார்த்துங்க. இங்கே தான் முக்கியமான விஷயம். இந்த புத்தகத்தை பற்றி அவர்கள் தெரிவித்திருக்கிற ஒரு விஷயம். நாளைக்கு கீப்பிரைட்டுன்னு வரக்கூடாது என்பதற்காக முக்கியமாக நான் இதை உங்ககிட்ட படிக்கிறேன், அதை கேட்டுங்க. இந்த புத்தகத்தின் எந்த ஒரு பகுதியையும் பதிப்பாளரின் எழுத்துப்பூர்வமான முன் அனுமதி பெறாமல் பிரசுரம் செய்வதோ, அச்சு மற்றும் மின்னணு ஊடகங்களில் மறுபதிப்பு செய்வதோ காப்புரிமை சட்டப்படி தடை செய்யப்பட்டது ஆகும். புத்தக விமர்சனத்துக்கு மட்டும்
இந்த புத்தகத்தில் இருந்து மேற்கோள் காட்ட அனுமதிக்கப்படுகிறது. இந்த லாஸ்ட் லைனுக்காக தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை பார்த்து நான் பேச போகிறேன். ஏன்னா இவங்க அங்கே சொல்லியிருக்காங்க, புத்தக விமர்சனத்துக்கு மட்டும் இந்த புத்தகத்தில் இருந்து மேற்கோள் காட்ட அனுமதிக்கப்படுகிறது. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு பாடல் இருந்து அப்படியே ஆமாம், ஏழைகள் சிரிப்பில் எம்ஜிஆர், ஏழைகள் சிரிப்பில் எம்ஜிஆர் வீடியோ 7 ஏற்கனவே 7 போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இது 8வது வீடியோவா என்னன்னு சரியாக தெரியல. 7ஓ 8ஓ அதை நம்ம பார்த்து கொள்ளலாம். ஸோ எடுத்த உடனே ஒரு பாடலில் இருந்து தொடங்குவோம் இன்றைய சூழ்நிலைக்கு. ஏன்னா இந்த பாட்டை நான் நேற்று பார்த்தேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எலெக்ஷன்னா யூஸ் பண்ணுவான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவானுங்க. அது அவனுங்க அப்படி தான், ஆமாம், அரசியல்வாதி இல்லையா, அரசியல் எச்ச பசங்க. கூட்டம் பன்னி கூட்டம். நான் அரசியல்வாதிகள் அப்படி தான் அழைப்பேன், பன்னி கூட்டம். ஏன் கூட்டம் சரிங்க? ஒரு தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் என்னது ஜகத்தினையே அழிப்புன்னா பாரதி. இவனுங்கெல்லாம் கூட்டமாக ஏய் எதுக்குடா கூட்டம்? 3 பேருக்கு மேலே இருந்தால் 144ன்றான். அங்கே 3 லட்சம் பேர் ஒன்றா ஒரே இடத்துல வியாதி, மூத்திரம், மயிறு, மண்ணாங்கட்டின்றான். கேட்டால் மாநாடாம், கேட்டால் மீட்டிங்கா. ஏண்டா டிராஃபிக் ஜாம் பண்ணுற ஐயோக்கிய ராஸ்கல்ஸ் பார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சட்டம் கிட்டம் எதுவுமே ஏன் மிகப்பெரிய தலைவர் இருக்கிறார், தமிழ்நாட்டுக்கே ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை விட்டுரு. இந்தியாவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார்ல, பிரதமர் மோடி, அவருக்கு கூட கண்ணுன்னு வரலையா? இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா? ஆனால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி பேசுகிறீங்க நீ. அதே ஊரில் அந்த உத்தரகாண்ட் பக்கத்தில் ஏதோ ஒருத்தர் 32 சின்ன குழந்தைங்களை கூட்டின்னு போய் சாக்லேட்டை கொடுத்து பட்டு பிள்ளைங்களை கூட்டின்னு போய் கொன்று போச்சிருக்கிறான். அவ்வளோ தூரம் ஏன்டா போகிறீங்க? தமிழ்நாட்டில் ட்ரோன் விடு, கேமரா வை, நான் கண்டுபிடிச்சி கொடுக்கிட்டா, எனக்கு பர்மிஷன் கொடுக்குறியா? ஒரே நாளில் 1 லட்சம் பேரை பிடிச்சி கொடுக்குறேன், என் கையில் பர்மிஷனும். என்கிட்ட இராணுவ வீரர்கள், இந்திய இராணுவ வீரர்கள் ஒரு 50 பேர் என் பின்னால் ஒரு ட்ரோன் கொடு, கொஞ்சம் கேமரா கொடு, 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேரை நான் பிடிச்சி காட்டுறேன். சவால் விடுறேன், பிடிச்சி காட்டுறேன். அடப்பாயா. சரி, அந்த பாடல்லேருந்து நம்ம தொடங்குவோம். அது உலகம் சுற்றும் வாலிபன் எங்கே அதுதான் தேடுறேன். அதில் ஒரு அற்புதமான அந்த படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த பாடல் இங்கே இருக்கா என்பது தெரியலை. பார்ப்போம், கொஞ்சம் தேடுவோமே. காணும், இதுவரைக்கும் காணும் உரிமையெல்லாம் இருக்குது. உரிமை குரல், உலகம் சுற்றும் தங்கத்தோணியிலே பச்சை கிளி, உலகம். ஸோ அந்த சாங் காணுங்க, அது ஒரு அற்புதமான ஒரு சாங் அது. ஆமாம், அற்புதமான ஒரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஆமாம், உலகம் சுற்று வாலிபனில் அந்த டைட்டில் சாங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். பாட்டு உலகம் சுற்று வாலிபன் டைட்டில் சாங் அது. தேடி பார்த்தது இந்த புத்தகத்தில் காணோம். எல்லாம் எடுத்து முழுசாக தான் பாடலான்னு நினச்சேன். சரி, வரிகள் தெரியாததுனால அப்படியே ஒரு 2-3 வரியோடு நிறுத்திடும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருப்பார். வெல்கம் டு வாலிபன். ஆமாம், இந்த படம் வருவதற்கு 4-5 ஆண்டுகள் ஆச்சு. முழுக்க வெளிநாடுகளிலே எடுக்கப்பட்ட படம். எம்ஜி ராமச்சந்திரன் 2 கேரக்டர் பண்ணியிருப்பார், அண்ணன் தம்பி, அந்த மாதிரி ஒரு 2 கேரக்டர் அந்த படத்தில். முருகன் சொல்லி ஒரு கேரக்டர், அது அண்ணன். ராஜு என்று சொல்லி ஒரு கேரக்டர், கிழக்காப்பிரிக்காவில் ராஜு என்று கூட அதுக்கப்புறம் பார்ட் 2 வருவதாகலாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த படம் சரி, அது விட்டுருவோம், அதெல்லாம் ரொம்ப ஆழமாக போயிடும். ஸோ அந்த கதை என்னவென்று பார்த்தாக்க, அந்த முருகன் என்கின்ற ஒரு அண்ணன் அவர் என்ன பார்த்தீங்கன்னா, மின்னல் இருக்குது பார்த்தீங்களா, மின்னல். ஆமாம்,
மின்னல் மின்னலை வந்து மின்னலை சேகரித்து அதிலிருந்து வந்து அணு அது பற்றி நம்ம பார்க்கலாம். நான் உள்ளே போயிட்டு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த படம் ஆமாம். அதை வந்து அந்த விஞ்ஞானி ஆகிய முருகன் அவர்கள் வந்து அதை வந்து அந்த ஆய்வு செய்து அதை கண்டுபிடித்து வைத்திருப்பார். சும்மா ஒரு 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 கன்னில் அந்த புல்லட்டை போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய மைதானம் மாதிரி ஒரு ஏரியாவில் போய்ட்டு ஷூட் பண்ணால் போதும். அந்த ஏரியாவே தட் மீன்ஸ் நம்மளால் அளவுலாம் சொல்ல முடியல. ஒரு மிகப்பெரிய ஏரியாவை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏரியாவை காலி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா போயிட்டு குண்டடிச்சா போதும். அப்படியே காட்டு தீ மாதிரி எரிஞ்சு எல்லாம் சாம்பலாக போடும். அந்த மாதிரி ஒரு ஆய்வு செய்து அதை கண்டுபிடித்து வைத்திருப்பார். சட்ட விரோதிகள் இருக்கிறானுங்க இல்லை அரசாங்கத்துக்கு இது இன்றைக்கி கூட இருப்பாங்க. நீங்கள் அரசாங்கமே சட்டவிரோதி தான். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அல்லக்கைங்க எல்லாருமே அதிகாரி அவன் இவன் அந்த துறை சம்மந்தப்பட்ட இன்னும் ஏகப்பட்ட துறை இருக்குது. என்ன துறை? எல்லா துறையும் தான். பஸ்ஸு துறை, அந்த துறை, அப்புறம் ரியல் எஸ்டேட் துறை, கருமை எல்லாம் அவனுங்க தானே பண்ணுறானுங்க. அவனுங்க பண்ணாத ஒரே ஒரு விஷயம் ஏழைகளுக்கு சோறு போடுவதில்லை. அவ்வளோதான். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணல, இந்த இந்த சமுதாயத்துக்கு சோறு போடாது. ஆமாம், நல்லா அவனுங்கள வந்து அடிமையாக வச்சுக்க சொல்லியே வச்சுக்கும். கொத்தடிமையை வச்சுக்க சொல்லியே வச்சுக்கும். மூத்தத்தை குடிக்கிற சொல்லியே சொல்லுவோம். 200 பிரியாணியும் கோட்டையும் கொடுத்துட்டு சாப்பிடான்னா சாவும். அந்த அளவுக்கு சூப்பரான மக்கள் நம்ம மக்கள். திருட்டு ராஸ்கள். இந்த திருட்டு ராஸ்கள் மக்களால் தான் அந்த நாடு நாசமாக போச்சு. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அப்படி தான். ஆமாம், இங்கேயாவது 2000 கட்சி, அமெரிக்காவில் 2 கட்சி, அங்கேயும் இப்படி தான். அமெரிக்காவில் 2 கட்சி தானேப்பா, ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு குடியரசு கட்சி. அங்கேயும் இந்த கூத்து தான். ஸோ எல்லா உலக நாடுகளிலும் இதே கூத்து தான். ஸோ நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். உலகம் நம்ம எப்பவுமே உலகம் 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 சுற்றுவோம். வாலிபன் இப்படி தான் நம்ம போவோம். நம்மெல்லாம் சத்தாமீனே, தெளிங்க, மயிலன், அமட்டன், சொரியன், புண்ணாக்கு, பறையன் என்று நம்ம பேசுவதில்லை. நமக்கெல்லாம் ஜாதி மதம் கீதி எதுவே கிடையாது. மனிதன் உடைகள் இருக்கக்கூடிய மனிதன் ஓடுகின்ற ரத்தம் ஒன்று தான். குரூப்பு வேணுன்னா வேறையாக இருக்கலாம். அங்கே வச்சுன்னுக்கிறான் பார் கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணி வேறையாக இருக்கும். பட் மனிதன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மிருகமாக இருக்கக்கூடாது. மிருகங்கள் மனிதனை விட சிறந்தவையாக இருக்கிறது. இப்பொழுது நான் கூட என் வீட்டில் நாய் பூனையெல்லாம் வளர்க்குறேன். ரொம்ப நன்றியோடு இருக்குது. ஏன்னா மனுஷங்கன்னு சொல்லி உறவுக்காரர்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நன்றி கட்டவங்களாக இருக்கிறாங்கோ. எல்லாம் காசு பின்னால் நீதி நியாயம் எதுவும் அவங்க கண்ணில் படுவது இல்லை. துரோகம், அநீதி, ஆமாம், இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமாக மாறி போனது. அவர்களை பற்றி பேசுவதால் இங்கே எதுவும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவது இல்லை. இயற்கையின் பிடியில் எல்லாம் இருக்கிறது. ஒரு சுனாமி நினைத்தால் இவர்களை அழித்து விடலாம். ஒரு நிலநடுக்கம் நினைத்தால் இவர்களை கூண்டோடு குழியில் தள்ளி புதைக்கலாம். பைபிள் சொல்லுகிறது, ஆஷ் டு ஆஷ், டஸ்ட் டு டஸ்ட், வாட் ஏர் டு ஏர், மண்ணோடு மண்ணாக, சாம்பலோடு சாம்பலாக, என்னது தூசோடு தூசாக, டஸ்ட் டு டஸ்ட். இதுதான் தூசியோடு தூசியாக, ஆஷ் டு ஆஷ், சாம்பலோடு சாம்பலாக, ஏர்து டு ஏர்து. ஆமாம், பூமியோடு பூமியாக. இவ்வளோ தான். இங்கே அத்ததுக்கு அப்புறம் மண் ஒன்று எரிப்பான், இல்லை புதைப்பான். ஒன்று புழு துண்ண போகுது, சாம்பலாகிட்டா அதுவும் காற்றுல பருப்போகுது. இவ்வளோ தான். இதுக்கு இந்த விஷயத்துக்கு ஜாதின்றான், மதம்ன்றான், சண்டைன்றான், போருன்றான், அடிச்சுக்கிறான். அமெரிக்கா ராத்திரியா நாளைக்கா தெரியல ஈரானை காலி பண்ணிட்டு போலுக்குது. எல்லாம் தயாராக இருக்கிறானுங்க. உலகப்போர், 3ஆம் உலகப்போர். ஜான் பாஸ்கோ பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கூட வரலாம். நான் இதை பற்றி 2-3 வருஷமாக சொல்லுங்கிறேன். நான் அப்படி தான் சொல்லுவேன். எடுத்துக்க வேணாம், ஒரு தீர்க்க தரிசனி கூட என்னை எடுத்துக்கிய. ஏன் பாபா வாங்க சொன்னால் தான் ஒத்துதிய, நஸ்டான்னு சொன்னால் தான் ஒத்துதிய. அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் பாவம், அவங்க ஒரு ஓல்ட் லேடி ஒருத்தவங்க இப்போ கூட உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்க கூட சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னால் தான் ஒத்துதிய. இயற்கையால் மட்டும்தான் இங்கே மாற்றங்கள் வறுமை தவிர வேறு எவனும் புதுசாலாம் இங்கே வந்து மாற்றத்தை ஈற்றத்தை எல்லாம் உருவாக்க முடியாது. ஆனானப்பட்ட சாக்ரட்டிஸாலேயே முடியல, ஆனானப்பட்ட இயேசுநாதராலேயே முடியல, புத்தரால் முடியல, பாரதியால் முடியல, திருவள்ளுவரால் முடியல, எம்ஜி ராமச்சந்திரன் இந்த ஜென்ரேஷனில் இருந்தவர் அவரால் முடியல.
இதெல்லாம் யாராலையும் முடியாது. எவ்வளோ மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. இந்த விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவில் போகுது. அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், குவாண்டம் ஏஐ படியுங்கள். குவாண்டம் ஏஐ படிக்கலைன்னா நீ தேற மாட்ட. இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன், குவாண்டம் ஏஐ இந்த உலகத்தை இயக்கப் போவது இதுதான். புரியுதா? இனிமே வருங்காலங்களில் எவனும் திருட்டு வேலைலாம் பண்ண முடியாது, அயோக்கியத்தனம் பண்ண முடியாது, 100 சொத்து வாங்க முடியாது, 10 சொத்து வாங்க முடியாது. ஏற்கனவே 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சுருக்கிறவனால குவாண்டம் ஏஐ பிடிச்சி செருப்பாலேயே அடின்னு அடித்து புதுசாக அதுவே கிராஃபிக்ஸில் ஜெயிலில் கட்டி தீர்ந்து உள்ளே வச்சிடும். ஜாகிரதை, பார்த்துக்க. சரி, இதுலேருந்து பாட்டு, அந்த பாட்டு இல்லை. எந்த பாட்டு? அதான், நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஆமாம், இது என்னது? கண்டிப்பாக வெல்லும். இப்படை தோற்கின் எப்படையா வெல்லும்? உண்மை வெல்லவில்லை என்றால் அப்புறம் என்ன? கண்டிப்பாக உண்மை தான் வெல்லும். பொய் வேகமாக போவோம், ரொம்ப ஸ்பீடாக போவோம். எங்கேயாவது அந்த மூத்திர சந்து இருக்குதுல்ல, மூத்திர சந்து, முட்டு சந்து, அந்த முட்டு சந்தில் போய் முட்டிக்கும். அவ்வளோதான். உண்மை மட்டுமே வெல்லும். அதனால் வெற்றி தான். ஸோ இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த படம். என்ன தெரியுங்களா? நான் சொல்லிட்டேன். இந்த புக்கு உங்களுக்கு ஆல்ரெடி வாட் ஏன்னா அது ஒரு நூறு ஒன்று இருந்தது, அது காணோம். அதோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து தான் நான் எடுத்து பேச போகிறேன். இந்த புஸ்தகம் உங்களுக்கு கிடைக்கும். தினத்தந்தி வரலாறு சுவடுகள் பாகம் 1. பட் என்னென்னா 2014 முதல் பதிப்பு முடிந்து விட்டது. இதற்கு அப்புறம் அவங்க பதிப்புகள் போட்டாங்களா போடலையா சரியாக தெரியல. நான் தான் ஃபோன் நம்பர் அட்ரஸே கொடுத்துருக்கேன். நான் முடிஞ்சால் கேட்டு பாருங்கள், கூகுளில் போய் கேட்டால் சொல்லும். ஆமாம், சாதனைகள் படைத்த உலக சுற்று வாலிபன். சாதனைகள் என்ன ஆயிடுச்சுப்பா? தப்பாக போயிடுச்சா? இங்கே இருக்குதா? இல்லை, கரெக்டாக தான் வச்சுருக்கேண்ணா. என்னையா அது? இங்கே இருக்கு பாருங்க. தெரியுதாங்க? தெரியுதா? சாதனைகள் படைத்த உலகம் சுற்றும் வாலிபன். இது அப்படியே நம்ம ஒரு தடவை மேற்கொள்ளுக்கு தான். இந்த புத்தகம் விளம்பரத்துக்கு தாங்க. முடிஞ்சால் இந்த புத்தகம் வாங்க. ஒரு பெரிய வரலாற்று சுவடுகள்லாம் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அது இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் கொஞ்சம் எடுத்து நான் இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு போடுறேன், இல்லை அது ரெண்டே கூட எடுத்து நான் காட்டுறேன். ஆமாம், சாதனைகள் படைத்த உலகம் சுற்றும் வாலிபன். எம்ஜிஆர் நடித்து 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் பல சாதனைகளை படைத்தது. திரையுலகில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி உள்ள போதிலும் சாதனைகளின் சிகரமாக திகழ்வது உலகம் சுற்றும் வாலிபன். ஜப்பானில் உலக பொருட்காட்சி, ஜப்பான் நாட்டில் உலக பொருட்காட்சி, அதாவது எக்ஸ்போ 70 நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. அதை பயன்படுத்தி கண்ணுக்கு இனிய காட்சிகளுடன் உலகம் சுற்றும் வாலிபனை பிரம்மாண்டமாக தயாரிக்க எம்ஜிஆர் திட்டமிட்டார். அதற்கேற்றபடி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இலாக்காவினர் கதையை உருவாக்கினர். வசனத்தை சொர்ணம் எழுதினார். பாடல்களை கண்ணதாசன், வாலி, புலமை பெத்தன் ஆகியோர் எழுத MS விஸ்வநாதன் தன் இசை அமைத்தார். MS விஸ்வநாதன் இசை அளித்து. அது பார்த்தீங்கன்னா, உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் லதா அறிமுகமானார். லதாவுடைய ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமாங்க? யாருக்காவது? சீதஸ் லதா புரியுதுங்களா? லதா ராமநாதபுரம் இருக்கு பாருங்க, அந்த சேதுபதியா அந்த மாதிரி அரச குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவர் லதா. ஆமாம், அரச குடும்பத்தை சார்ந்தவர் லதா. அந்த நாட்களில் எம்ஜிஆருடன் அவர்களுக்கு பழக்கம் இருந்தது. ஸோ நடிக்கிறதுக்கு பிரியப்பட்டதுனால முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் லதா அறிமுகம் ஆனார். பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது எம்ஜிஆருக்கு இரட்டை வேடம். அவருடன் மஞ்சுளா, சந்திரகலா, லதா, அப்புறம் அந்த தாய்லாந்து நடிகை மெட்டா ருங் ரட்டா, அந்த தாய்லாந்து அந்த பச்சை கிளி முத்துச்சரம் அந்த சாங், அதெல்லாம் அந்த பாட்டில் ஆடுவதில் ஒரு அந்த தாய்லாண்டில் லேடி, அது அப்படி இருக்காங்களா இல்லையா தெரில. ஆமாம், எம்ஜிஆரே இல்லை, எங்கேருந்து இருக்க போகிறாங்க தெரில. சாரி, இருந்தால் இந்த ஒரு வேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் உங்களுடைய ரசிகன் மெட்டா ருங் ரட்டா. ஆமாம், அவ்வளோ அழகாக நீங்கள் அந்த பாடலுக்கு ஆடி இருப்பீங்க. பச்சை கிளி முத்துச்சர
என்ன அப்பா என்ன மூமெண்ட்டு, என்ன ஸ்டெப்ஸு, என்ன அழகான ஒரு உடல் உங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேள்வியாக இருப்பீங்க என்ன மாதிரி இல்லை. சரி, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ எம்என் நம்பியார், அசோகன், மனோகர், நாகேஷ், வி கோபாலகிருஷ்ணன், ஜஸ்டின் ஆகியோர் நடித்தனர். லதாவுக்கு இதுதான் முதல் படம். அப்புறம் விஞ்ஞானி முருகனாகவும் அவன் தம்பி ராஜீவாகவும் எம்ஜிஆர் நடித்தார். கதை வந்து பார்த்திங்கன்னா, விஞ்ஞானி முருகன் மின்னலின் சக்தியை மனித குலத்தின் நன்மைக்கு பயன்படுத்தலாம் என்ற ரகசியத்தை ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கிறான். அந்த ரகசியத்தை பெற்று வெளிநாட்டுக்கு விற்க பைரவன், அதாவது அசோகன் எண்ணுகிறான். இதற்கு முருகன் சம்மதிக்கவில்லை. ரகசியத்தை ஒரே இடத்தில் வைக்காமல் பல்வேறு நாடுகளில் பல நபர்களிடம் கொடுத்து வைக்கிறான். இதனால் முருகனுக்கும் பைரவனுக்கும் மோதல் ஏற்படுகிறது. முருகனை பைரவன் சுடுகிறான். அதனால் முருகன் நினைவு இழந்து மயக்க நிலையை அடைகிறான். இந்நிலையில் தன் அண்ணனை காப்பாற்ற அவன் தம்பியான புலனாய்வு துறை அதிகாரி ராஜு வருகிறான். எதிர்பாராத திருப்பங்களுடன் கதை செல்கிறது. கடைசியில் விஞ்ஞானி முருகன் காப்பாற்றப்படுகிறார். எக்ஸ்போ 70 பொருட்காட்சி முன் எம்ஜி ராமச்சந்திரன். பாருங்க, எக்ஸ்போ 70 டோக்கியோவில் நடந்ததுங்க. அதான் அந்த எக்ஸ்போ 70. அந்த பாருங்க, எம்ஜிஆர் அங்கே நிற்கிறாரா, பேக்ரவுண்டில் பாருங்கள், அது அந்த ஃபோட்டோகிராஃப் அது. அப்புறம் படப்பிடிப்பு. ஜப்பானில் நடந்த உலக பொருட்காட்சியில் பல காட்சிகள் படமாக்கப்பட்டன. அத்துடன் ஜப்பானில் உள்ள நாரா என்ற இடத்தில் உள்ள பிரம்மாண்டமான புத்தர் சிலை முன்பாகவும் சில காட்சிகள் எடுக்கப்பட்டன. மற்றும் டோக்கியோ டவர், மாபெரும் கடை வீதியான கின்சா, அப்புறம் பியூஜி எரிமலை முதலான இடங்களில் படப்பிடிப்பு நடந்தது. அத்துடன் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் படப்பிடிப்பு நடைபெற்றது. ஏறத்தாழ படம் முழுவதும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டதால் நாம் பார்ப்பது தமிழ் படமா, ஹாலிவுட் படமா என்ற உணர்வை உலகம் சுற்று வாய்வன் உண்டாக்கியது. சண்டை காட்சிகள் புதுமையாக இருந்தன. கண்ணதாசன் எழுதிய அவள் ஒரு நவரச நாடகம், அது ஒரு பாட்டு. அப்புறம் வந்து லில்லி மலருக்கு கொண்டாட்டம், லாலா, அது ஒரு பாட்டு. அப்புறம் வந்து உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம், அது அது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து யார் ஆகிய பாடல்களும் வாலி அது வந்து அது வந்து கண்ணதாசன் எழுதியதுங்க. அவள் ஒரு நவரச நாடகம், லில்லி மலருக்கு கொண்டாட்டம், உலகம் உலகம் உலகம், அது வந்து கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு. வாலி வந்து என்ன எழுதியிருக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, பச்சை கிளி முத்து சரம், அது. அப்புறம் தங்கத்தோணியிலே தவழும் பெண் அழகே நீ கனவு கன்னிகையோ, அது வந்து யார் வாலி எழுதியிருக்கார். அந்த பாட்டும் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, அதுவும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு, வாலி தான் எழுதியிருக்காரு. அப்புறம் பஞ்சாயி, அது கூட பஞ்சாயி தாராரி, அதுவும் வந்து யார் வாலி தான் எழுதியிருக்கிறார். ஆகிய பாடல்களும் புலமை பித்தன் எழுதிய சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே, அது வந்து யார் புலமை பித்தன் எழுதியிருக்கிறார். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, அது யார் புலமை பித்தன் எழுதின பாடல்களும் ரசிகர்களிடம் அமோக வரவேற்பை பெற்றன. அப்போது இதை பாருங்க, இந்த பாட்டு நம்ம எடுத்த உடனே பாடினோம் பாருங்க, ஒரு பாட்டு. நமது வெற்றியை நாளை சரித்திரம் என்று தொடங்கும் டைட்டில் பாடலை சீர்காழி கோவிந்தராஜன் பாடினார். இதை எழுதியவர் புலவர் வேதாவாங்க. இந்த சாங்கில் ஃபஸ்ட்டு சாங், நம்ம டைட்டில் சாங் மாதிரி ஒன்று சொன்னோமே, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். இந்த பாட்டு வச்சு தான் நான் பேச போகிறேன். கொஞ்சம் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பாட்டை எழுதுவர் யார் பார்த்தீங்கன்னா புலவர் வேதா. சரிங்களா, அப்படியே வந்துடுங்க. சாதனை 11/5/1973 படம் திரையிடப்பட்டது. 11/5 11 மீன்ஸ் வாட், 5ஆம் மாதம் 11ஆம் தேதி 1973 வருடம். தட் மீன்ஸ் நான் 10 வயசு எனக்கு அப்போ. நான் 1963 பிறந்தேன். இந்த படம் 1973 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ
அப்போ எனக்கு வந்து 10 வயசு. நான் 10 வயசா இருக்கும்போது இந்த படத்தை உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை என் சித்தப்பாவோட பாண்டிச்சேரியில் ரமேஷா ஏதோ ஒரு தியேட்டர் எனக்கு ஞாபகம் இல்லை. 10 வயசுனா பெருசாக ஞாபகம் இருக்காது இல்லையா? அப்போ ஒரே நாள் 2 படம் எம்ஜி ராமச்சந்திரன் படங்கள் பார்த்தேன். ஒன்று வந்து உலகம் சுற்றும் வாலிபன், இன்னொன்று வந்து பட்டிக்காட்டு பொன்னையா. 2 படம் என் சித்தப்பா கூட்டின்னு போனாங்க. அப்போ நாங்கள் நெய்வேலியில் தானே இருந்தோம். அதனால் என் சித்தப்பா கூட ரொம்ப அடம் பிடிச்சி போய் பார்த்தேன். சின்ன வயசில் 10 வயசுலேயே நான் அந்த படம் தியேட்டரில் பார்த்தேன். நான் ஏறக்குறைய வந்து உலகம் சுற்று வாலிபன் வந்து ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன். ஆமாம், ரீசெண்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட யூடியூப்பில் பார்த்தேன். இப்போ கூட போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 73ல் வந்து ரிலீஸ் ஆன படம். தட் மீன்ஸ் பார்த்துங்க, எனக்கு இப்போ 63 வயது எனக்கு. இப்போ ஏறக்குறைய என்னாச்சு, 50 வருடங்கள் ஆச்சுங்க இந்த படம். 50 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுங்களா யாருக்காவது? தமிழ்நாடு இல்லை, இந்தியாவின் மக்கள் தொகையே வெறும் 4 கோடி தான். இந்தியாவுடைய மக்கள் தொகை இன்னைக்கு 140 கோடி. 50 வருடங்களுக்கு முன்பு இந்தியாவின் மக்கள் தொகை 4 கோடியே ஏதோ ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குது, 4 கோடி அந்த மாதிரி வரும். சரியா தெரியல, போய் கூகுளில் கேட்டுங்க சப்போஸ். பட் அவ்வளோதான். 50 வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு 4 கோடி மக்கள் இருந்த இந்தியா இன்னைக்கு 140 கோடி இருக்குது. பார்த்துங்க, எல்லாம் இப்போ தெருக்கோடியில் தான் இருக்கான் இன்னைக்கு. 140 கோடி மக்கள் இருக்கான். பட் எல்லாரும் எங்கே இருக்கான்? நல்லாவா இருக்கான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெருக்கோடியில் தான் இருக்கான். அதுக்கு தான் நம்ம அந்த பாட்டை பாடணும். எந்த பாட்டை பாடணும்? நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். எல்லாம் அந்த 140 கோடி பேரும் வீடு, வாசல், கார், பங்களா என்று வாழ வேண்டும். அதற்கு நிறைய மாற்றங்கள் வேண்டும். அதற்கு ஒரு நல்ல தலைவன் வேண்டும். அதை பற்றி தான் நம்ம அடுத்ததாக பேச போகிறோம். அதை பார்த்துக்கலாம். ஸோ சென்னையில் சினிமா போஸ்டர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதால் போஸ்டர்களே ஓட்டப்படவில்லையா? கருணாநிதி இன்னும் என்னென்னமோ பண்ணார். அந்த படத்தை எரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய ட்ரை பண்ணார். இந்த படம் எங்கேயாவது பாவம், அது லேபு நிறைய கதை இருக்குது. உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆவதற்கு எம்ஜிஆர் பட்ட பாடு, அவர் பட்ட துன்பம், அவர் பட்ட துயரம், அவர் பட்ட கஷ்டம், பா இந்த உலகத்தில் இயேசுநாதர் கூட அந்த 3 மணி நேரம் சிலுவையில் வந்து தொங்கினாரே, சிலுவையில் அடிச்சிட்டாங்களப்பா, தொங்கினார் இல்லைப்பா. அப்போ எவ்வளோ வேதனைகள், கண்ணீர், துன்பம், கை ஒடிஞ்சிருக்கும், கால் ஒடிஞ்சிருக்கும், கை வலிக்கும், இடுப்பு ஒடிஞ்சிருக்கும். அப்போ கூட அவர் சொல்கிறாரு, என் தகப்பனே ஏன் என்னை நிகழ்ந்தீர், அதாவது ஏன் என்ன கைவிட்டீர் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து செமையாக அந்த கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட இருந்து அவர் ரொம்ப பட்டுட்டார். ஆனால் இந்த புறம்போக்கு இறச்சிங்க, இந்த 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 2K கிட்ஸு, அப்புறம் ஜென்சி கிட்ஸு, அப்புறம் அந்த அல்லக்கைங்க திட்டு பசங்க திருந்தவே மாட்டுறானுங்க. நான் மக்களை தான் ஒவ்வொரு நாளும் மக்களை நான் குறை சொல்லி கொண்டே இருப்பேன். இந்த மக்கள் திருந்தவே மாட்டான். இவனுக்கு தேவை பிரியாணி கோட்டரை எவன் துட்டு கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டை போட்டுட்டு நாட்டை காட்டி கொடுத்துட்டு போவான். ஆமாம், இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலலாம் தமிழன் என்ன சூத்து காட்டின்னு ஐயா சொல்கிறான். இப்போ கேட்டுப்பாரு, பேங்சோத் மதராசி தும் பேங்சோத் அப்படி தான் சொல்லுவான். நார்த் இந்தியாவில் எவ்வளோ தமிழே இருக்கிறான். எல்லா தமிழும் நார்த் இந்தியா போயிட்டா தன்னை தமிழனாக காட்டி கொள்ள மாட்டான், நார்த் இந்தியனாக காட்டிப்பா. அதான் சூத்து காட்டி. போய் பாடுறா, கும்முடி பூண்டியை கூட தாண்டாதவன் நீ. உன்னை பற்றி பேசுவதற்கு வந்து நான் நார்த் இந்தியா ஃபுல்லாக சுற்றுவேன். சோறு தண்ணியெலாம் வந்து பக்கிரி மாதிரி, காசி ஈசி அது இது கேல்கட்டா கேள்கிட்டான்னு எங்கேயா கோயிலில் சோறு போடுவான், அதை வாங்கி தின்னு ஊர் சுற்றுவேன். எங்கிட்டலாம் நீ பேசாத. நீ இங்கேயே நக்கிக்கின்னு தின்னுக்கின்னு இருக்கிற ஆள். இதெல்லாம் வந்து உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி எதாவது உலகம் சுற்றுனாயா உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறவன் இருக்கான், எவ்வளோ பசிக்கிறவன் இருக்கான், எவ்வளோ நோயாளி இருக்கான், எவ்வளோ படிக்காதவன் இருக்கான், எவ்வளோ வேலை இல்லாதவன் இருக்கான் தெரியும். நீ திருட்டு பையன் ஏழைகளை சாட்டையால் அடித்து வரி என்ற பேரில் வாரி தூணுன்னு நோயை வாங்கிக்கின்னு நோய் தானா நீங்கள்லாம்? நோய் பிடித்தவர்கள், பேய் பிடித்தவர்கள், பரதேசிகள், இன்னும் கொஞ்சம் நாளில் இயற்கை உண்டை வச்சு சாயப்போது பார்த்துக்க. உள்ளதான் சொல்கிறேன். அந்த மக்களையும் சரி, அந்த அரசியல்வாதிகளையும் சரி, அதிகாரி, போலீஸ்காரன், வக்கீல், நீதிபதி எல்லாரும் இந்த சொன்ன ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்லிட்டேனே. என்ன சொன்னேன்? டஸ்ட் டு டஸ்ட், ஆஷ் டு ஆஷ், ஏர்து ஏர்டு. மண்ணோடு மண்ணாக, தூசியோடு தூசியாக, சாம்பலோடு சாம்பலாக செத்து ஒழி. உனக்கு வேறு எல்லாம் இங்கே ஒன்று பாராட்டு தோல் மேலே வச்சு தூக்கின்னு சுத்தத்துக்கு நீ நல்லவனா? நீ திருட்டு பேரெல்லாம் தோல் மேலெல்லாம் வச்சு சம்மட்டு சுத்தலாம் முடியாது. ஸோ கோவான்
போ எங்கேயாவது போய் சாவு முட்டின்னு சாவு மூத்திர சந்து இருக்குதுல்ல முட்டு சந்தை அங்கே போ நல்லா சரக்கு நல்லா ஊற்றி ஊடி கொடியை பூடி வாழ்க வாழ்க சொல்லு அப்படியே சொல்லிக்கினே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துப்பா ஓட் சரி இங்கே வா என்ன சென்னையில் சினிமா போஸ்டர்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதால் போஸ்டர்களே ஒட்டப்படவில்லை. எதுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு 9ஆம் தேதி முன்பதிவு தொடங்கியது. 9ஆம் தேதியே முன்பதிவு என்னாயிடுச்சு தொடங்கிடுச்சு. 2 நாட்களில் 1 மாதத்துக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. ஆமாம் எப்படி எப்படி எவ்வளோ 9ஆம் தேதியும் முன்பதிவு தொடங்கியது. 2 நாட்களில் 1 மாதத்துக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரில் தொடர்ந்து 227 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆயின. ஆமாம் மெக்கனாஸ் கோல்டு இங்கே தான் வந்து இந்த தியேட்டரில் தான் நான் பார்த்தேன். எனக்கு தேவி பாரடைஸ் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ஆமாம் தேவி 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 பாரடைஸ் தேவி மினி தேவி கலா இப்போ இருக்கோ இல்லையோ அது தெரியல இருக்குது. நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக அந்த பக்கம் போய் பார்த்தேன். மலரும் நினைவுகள் மாதிரி நான் மெகனாஸ் கோல்டே அங்கே தான் பார்த்தேன். 10 வயசுல நீ எப்படி அங்கே போய் பார்த்தேன்னு சொல்கிறியா? அதெல்லாம் நான் பார்த்துருப்பேன் 10 வயசோ ஏதோ பட் நான் மெகனாஸ் கோல்டு எங்கே பார்த்தேன்? தேவியில் தான் பார்த்தேன். ஷோலே அங்கே தான் பார்த்தேன். ஷோலேன்னு ஒரு படம் ஹிந்தி படம் அது அங்கே தான் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் அந்த காலகட்டமாக என்டர் தி ட்ராகன் ஆனந்த் தியேட்டரில் பார்த்தேன். ஸோ இருக்கும் அதெல்லாம் சின்ன வயசு தான். அப்படின்னா எனக்கு என்ன வயசுன்னா 10 இருக்கும் 11 12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோயேன். சரி அதை விடு. இப்போ என்னை பற்றி விளம்பரம் படித்துக் கொள்வதற்கு நான் இங்கே இல்லை. நான் வந்து எப்பவுமே வந்து வேறு மாதிரி ஒரு ஆள். ஓகேவா? ஸோ 9ஆம் தேதி முன்பதிவு தொடங்கியது. 2 நாட்களில் 1 மாதத்துக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. சென்னை தேவி பாரடைஸ் தியேட்டரில் தொடர்ந்து 227 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆயின. இந்த தியேட்டரில் மெக்கனாஸ் கோல்டு நான் சொன்னேன்ல அந்த படம் என்ற ஆங்கில படம் மொத்தம் 12,85,000 ரூபாய் வசூலித்தது. ஃபஸ்ட் அந்த படம் தான் அதிகமாக. மெக்கனாஸ் கோல்டு தான் கிரெகரி பெக் அவர் பேர். மெக்கனாஸ் கோல்டு ஹீரோ இருக்கார்ல அவர் பேர் வந்து அந்த ஹீரோ பேர் வந்து கிரெகரி பெக். ஆமாம் அவர் பேர் ரொம்ப செமையாக இருக்கும். சூப்பர் படம். ஆமாம் அது எவ்வளோ சம்பாரிச்சது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 12,85,000 ரூபாய் தான் சம்பாரிச்சிருக்குது. அந்த படத்தை முறியெடுத்தது இது வசூலில் முறியெடுத்த படம் எதுன்னு கேட்டால் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படி தான் போட்டிருக்காங்க. இந்தியாவிலே 1000 ரூபாய் வசூலித்தது. இந்தியாவிலேயே ஒரே தியேட்டரில் அதிக வசூல் பெற்ற படம் எது? மெக்கனாஸ் கோல்டு என்ற சாதனையை பார்த்திருந்தது. அந்த சாதனையை உலகம் சுற்றும் வாலிபன் முறியடித்தது. இதான் விஷயம். 182 நாட்களில் ரூபாய் 13,63,000 வசூலித்தது. அது 12,85,000 தான். இது எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க 13 லட்சம் 1 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. அப்போப்பா 1 லட்சம்னா அப்போல்லாம் இப்போ பார்த்துக்கலாம் எத்தனை கோடியோ நமக்கு சரியாக சொல்ல முடியல. 50 வருஷத்துக்கு முன்னாலப்பா 50 வருஷத்துக்கு முன்னால் என்ன ஓட்டக்காயின் இருந்திருக்குமா? ஒரு பைசா 2 பைசாட எடுத்த காலம் எனக்கு தெரியும். 1 பைசா 2 பைசா. ஆமாம் வெறும் 4 கொடுத்து நான் 6 பைசா ஒரு இட்லி 4 இருந்தப்போ 4 இட்லி சாப்பிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அது அந்த காலம். அப்புறம் அது வசூலித்தது. வெள்ளி விழா சென்னையில் தேவி பாரடைஸ் தியேட்டரில் இப்படம் 182 நாட்களும் அகஸ்தியா தியேட்டர் எங்கே தெரியுமா இருக்குது? தண்டையார்பேட்டில் இருக்குது. தண்டையார்பேட் தான் ஐ திங்க் தண்டையார்பேட்டையா வண்ணார்பேட்டையா சொன்னீங்கன்னா அகஸ்தியாவில் கூட படம் பார்த்துருக்கேன். செம்மையாக இருக்கும் அகஸ்தியா. பெரிய ஸ்க்ரீன் 70 mm ஸ்க்ரீன் ஐ திங்க். இப்போல்லாம் அந்த தியேட்டர் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. அது நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ அகஸ்தியாவில் 175 நாட்களும் உமாவில் 112 நாட்களும் ஓடியது. உமா தியேட்டர் எங்கே தெரியுமா? அந்த அதான் what is it மேன் உமா பொர்சவாக்கம்மா அந்த மதார்ஷாலாம் இருக்குமே பொர்சவாக்கம் அந்த இன்னமும் ஒரு 4 தியேட்டர் இருக்குதுமே அபிராமியா? ஆமாம் அபிராமி தான் நினைக்கிறேன். அபிராமி ஏதோ ஒரு 4-5 தியேட்டர் இருக்கும். உள்ள ஸ்னோகணும் அதெல்லாம் தெரியல. இப்போ நிறையா மாதிரி உமா அங்கே தான் இருந்தது. இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்கப்பா அந்த இந்த படம் ஓடுது. அதான் கீழ்ப்பாக்கம் அந்த சரௌண்டிங் தட் இஸ் கீழ்ப்பாக்கத்தில் வருமா இல்லாட்டினா புதுசைவாக்கத்தில் வருமா எனக்கு சரியாக தெரில. பட் உமா டாக்கீஸ் எனக்கு உமா டாக்கீஸ்ன்னு பேர். அதுக்கு உமா தியேட்டராக என்ன தெரில. நான் அதுலேயும் நிறைய இங்கிலீஷ் படங்கள் பார்த்துருக்கேன். பிட்டு படம்னா சூப்பர் உமா தியேட்ரு. நான் நிறைய சின்ன வயசுலேயே நிறைய பிட்டு படம் பார்த்துருக்கேன். அதை இப்போ கூட பார்ப்பேன் எனக்கு பிடிச்சா. நீ என்ன அவன் கேட்குறது எனக்கு பிடிச்சதே அந்த படம் தான். நான் அதை தான் பார்ப்பேன். இந்த உலகில் மிகச்சிறந்தது அதுதான். இப்போ இதான் இயற்கை வந்து உலகம் வந்து படைத்ததே
பிட்டு படத்துக்கும் சிட்டு படத்துக்கும் தான். சரி விடு. அதை பற்றி நம்ம இனி உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உன்னை நம்பி நத்தி வாழ்கிறேன்னா உன் கால் கை பிடிச்சி வாழ்றேன்னா நீ எனக்கு சோறு போட போறியா? நான் இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மை பேசுவேனப்பா. நான் எப்பவுமே உண்மை பேசுவேன். அதுதான். அப்புறம் சரி. ஆமாம், 175 நாட்களும் உமாவில் 112 நாட்களும் ஓடியது. மதுரை மீனாட்சியில் 217 நாட்கள், திருச்சி பேலஸில் 203 நாட்கள் ஓடியது. இந்த திருச்சி பேலஸ் தியேட்டர் இருக்குதுல்ல, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோங்க, திருச்சி பேலஸில் 203 நாட்கள் ஓடி இருக்குதுங்க, ஓடியது. தமிழ்நாட்டில் 31 தியேட்டர்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. தமிழ்நாட்டில் 31 தியேட்டருக்கு மேலே. அப்போது கம்மியாக தானே இருந்திருக்கும் தியேட்டர்ஸ். இப்போ தான் ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஆனால் எந்த தியேட்டர்லேயும் வந்து 4 பேருக்கு மேலே இருக்க மாட்டான். அந்த 4 பேர் 2 ஃபிகர், 2 பசங்க கடலை போடுறது, கிஸ் அடிக்கிறது, அப்புறம் லாஜி தானே நடத்துகிறான். தியேட்டருக்கு அவன் என்ன மயிரை புடுங்கிறதுக்கு வச்சுன்னுக்கிறான். எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. தியேட்டர் என்னென்ன சினிமா பார்க்கறதுக்கா தியேட்டர் வச்சுன்னு இருக்கிறான். ஏதோ 2 ஃபிகரும் 2 பயல்களும் போனால் அன்றைக்கி அவன் கரண்ட்டு பில்லு கட்டுவான். அதுக்கு தானே தியேட்டர் நடத்துவான். அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி போட்டு ஏதாவது ஏழை மக்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வீடுகளை கட்டி கொடுங்கடா. ஒரு தியேட்டரை ஒருத்தன் வச்சுருக்கான், ஒருத்தன் 100 தியேட்டர் வச்சுருக்கான். ஒருத்தன் இதெல்லாம் வந்து குவாண்டம் ஏஐ வந்தது எல்லாம் எடுத்துருவாங்க. குவாண்டம் ஏஐ வந்து படிங்க, குவாண்டம் ஏஐ. அப்படி ஒரு செகண்டில் 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான்னா 8 கோடி பேர் ஜாதகத்தையும் அப்படியே வெளியில் எடுத்துடும். குவாண்டம் ஏஐ அதுக்கு பேர். போய் படித்தா தானே. நீ எங்கே தமிழ் முன்னாடி? ஆமாம், மலேசியாவில் போய் பேசியிருக்கார் தமிழ் நம்ம யார், பிரதம மந்திரி அவர்கள். உண்மை, தமிழ் மொழி உண்மை தான்ப்பா, ரொம்ப பழமை. எத்தனை பேர் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க இருக்க? தமிழ் மொழி ஓகேடா, தமிழ் மொழி ஓகே தான், காலத்துக்கு முதன்மை மொழி தான். பட் எத்தனை பேர் தமிழ் படிச்சிருக்கா, தமிழில் கையெழுத்து போட தெரியும்? படிக்காத நாய. மொழி இருக்குதுடா, மொழி உலகம் பூரா எவ்வளோ மொழி இருக்குது, கோடிக்கணக்கான மொழிகள் இருக்குது. மொழி இருந்தால் பத்தாது மோனை. அந்த மொழியில் நீ படிச்சிருக்கியா, எழுத தெரியுமா, கையெழுத்து போடுவியா, இல்லை உன் கட்டை வரல வெட்டி எடுத்துகிட்டு போய் தான் பத்திரத்தில் ஒட்டி உன் சொத்தெல்லாம் எடுத்துக்கணுமா? போடாடே போங்கடா, படிங்கடா. படிக்காத ராஸ்கல்ஸ், படிங்கடா. மொழி மொழி என்பது சும்மாப்பா, அது நாலேஜ் இல்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக பேசிட்டா பெரிய அறிவாளியா? அது இட்ஸ் அ பிளட்டி, அது ஒரு பாதைடா, அது ஒரு பாதை. ஆங்கிலம் தெரிஞ்சால் நீ அமெரிக்காவில் போனால் டீ கடை எங்கே இருக்குதுன்னு நான் இங்கிலீஷில் பேசி கேட்கலாம். சினிமா தியேட்டர் எங்கே இருக்குதுன்னு இங்கிலீஷில் பேசி கேட்கலாம். தமிழில் போய் கேட்டினா சொல்லுவானா? அவனுக்கு தான் தெரியுமா? மொழி இப்படி தான். மொழி எல்லா மொழியும், இந்த மொழியில் உலகத்தில் ஆதிவாசி இன்றைக்கும் 1000 மொழி பேசி நிற்கிறான். எவனுக்குமே புரியாது. அவனுங்க குரூப்புக்கே புரியாது. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருப்பான். இங்கே ஒரு குரூப் இருப்பான், ஆதிவாசிகள், காட்டுவாசிகள். அங்கே ஒரு குரூப். இவன் பேசுகிற மொழி அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற மொழி இவனுக்கு புரியாது. மொழி சண்டையும் மத சண்டையும் ஜாதி சண்டையும் அறிவு கட்டவனுங்க. மனிதன் சோறு தண்ணி இல்லாமல் பிச்சை எடுத்துங்கிறான் ரோட்டில் கோடிக்கணக்கானவர் ரோட்டில் தெருக்கோடியில் பிச்சை எடுத்துனுக்கிறான். இவன் கோடியான ரூபாயை அப்போலோ ஆஸ்பத்திரியிலையும் பெரிய ஆஸ்பத்திரியிலையும் சொறி, சரங்கு, புண்ணு, கிட்னி போயிடுச்சு. 10வது வரைக்கும் கிட்னியை வேறு தேடி வைக்கிறான். கிட்னி, கண்ணு, கிண்ணு, மூளை கீழே இது 10வது வரைக்கும் ராத்திரியில் பிளாட்ஃபார்மில் தூங்குறானுங்க பேர். அவனுங்களை அந்த ஆம்னி கார் ஏதோ ஒரு மயில் காரு, அந்த காரை நைஸாக அப்படி திறந்து அப்படியே அங்கே 10 100 அழுக்கா தூக்கி உள்ளே போட்டுக்கிறான். அந்த மையத்தை ஈயத்தை கொடுத்து அழுக்கா தூக்கி உள்ளே போட்டுக்கிறான். அந்த குழந்தைங்களை தூக்கி உள்ளே போட்டுக்கிறான். அந்த பொம்பளைங்களை தூக்கி உள்ளே போட்டுக்கிறான். அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயாவது உடல் உறுப்புகளை இருக்கிறான். எல்லா பாலியல் பொருளை பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். இவனை பிடிப்பான், ஆனால் அவங்க வெளியே விட்டுருவான். அந்த நீதிபதி இருக்கான்ல, வெளியே விட்டுருவான். ஆமாம், அந்த நீதிபதியும் ஒரு பெரிய நீதிபதி இருக்கிறார். இயற்கை அதான் சுனாமி, அதான் பேரிடர்கள். அது அந்த நீதிபதிக்கு தீர்ப்பு சொல்லும். அப்போ பார்த்துக்கலாம். சரிவா, இதை நம்ம முடிச்சிடுவோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் 31 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. பெங்களூரில் 3 தியேட்டர்கள் 100வது நாளை கண்டன. மலேசிய தலைநகரான கோலாலம்பூரில் 47 நாள் ஓடி சாதனை படைத்தது. அந்த காலகட்டத்தில் மலேசியாவில் நீண்ட காலம் ஓடிய இந்திய படம், இந்தியாவிலேயே இந்தியா அவ்வளோ பெருசு. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் ஓடிய ஒரு படம் எதுவென்றால் அது உலகம் சுற்றும் வாலிபன். ஓகேவா?
இல்லைன்னா இது மாதிரி இருக்குது. தினம் ஒரு விஷயத்தை வந்து காப்பிரைட்டு நமக்கு கொடுக்காம இருந்தால் தினம் இது போல் என்கிட்ட ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது. எம்ஜிஆர் புஸ்தகங்கள் ஊடு பூரா எம்ஜிஆர் புஸ்தகங்கள் தான். ஆமாம். அப்புறம் என்னுடைய குருநாதர் சாக்ரடஸ் இவருடைய புஸ்தகம், இந்த மாதிரி எம்ஜிஆர் புஸ்தகம் இதோ பாருங்க சீதஸ், அப்புறம் இதோ சீதஸ், அப்புறம் தாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புஸ்தகங்கள் தான். நான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து காட்டிட்டுனா அது 1 மணி நேரம் ஆகிடும். அது முக்கியம் இல்லை. நம்ம அதை பற்றி பேசவும் இங்கே இல்லை. நம்ம எதை பற்றி பேசுறதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஆமாம், ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாட்டு நான் பாடுறேன். அதுக்கு முன்னால் நான் பாட்டு பாடி முடிச்சு விட்ருவேன். இதுவே எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் போயிருக்குது தெரியல. 40 நிமிஷம் தாண்டிடுச்சு. யான் பாஸ்கோ பேச ஆரம்பித்தா 40 நிமிஷம், 50 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் விட்டா ஒரு 4 நாளைக்கு வரைக்கும் பேசின்னு இருப்பேன். அது என் வியாதி. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இதுலேருந்து ஒரு பாடல் இருக்கிறது. அற்புதமான ஒரு பாடலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னால் உலகம் சுற்றும் வாலிபனை பற்றியும் இன்று விஜய் இருக்கிறார் இல்லையா, விஜய் அவருடைய படம் ஜனநாயகன், அந்த படத்தை பற்றியும் நம்ம பெருசாக இங்கே பேச வரல. நம்ம பேச வந்தது என்னென்னா, உலகம் சுற்று வாலிபன் ஆகட்டும், இல்லை இந்த ஜனநாயகன் ஆகட்டும். உலகம் சுற்று வாலிபன் படம் நான் 100 தடவை பார்த்துட்டேன். அந்த கதை, அந்த படத்தில் ஒரு ஃப்ரேமும் எனக்கு அத்துப்படி, ஒரு பாட்டும் எனக்கு அத்துப்படி. பட் ஜனநாயகன் படம் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டதோ, உலகம் சுற்று வாலிபன் படத்தை திரையிட முடியாத அளவுக்கு அந்த படம் நேரடியாக வந்து இங்கெல்லாம் லேபு, பாம்பேலேயே அப்படியே வந்து லேபுக்கு போய் பாம்பேலேயே கலர்லாம் ஏற்றி பாம்பேலேருந்து நேரடியாக ஃபாஸ்ட் ஷோ மதுரையில் தான் போட்டிருக்காங்க, சென்னையில் இல்லை. அது மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது, புத்தகத்தில் இருக்குது. வேணுமானால் நான் அப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். முதல் ஷோ அந்த எங்கே அந்த உலகம் சுற்றுபாலிவன் எங்கே திரையிடப்பட்டால் அந்த முதல் காட்சியே அல்லது அந்த பட சுருள் இருக்கு இல்லையா, படம் வெட்டி, அது எங்கே எந்த லாரிலையா, கார்லையா, பஸ்லையா நடந்தா, இல்லை குரங்கு தூக்கிட்டு போதா, எந்த வடிவில் இருந்தாலும் அது கொளுத்தப்பட வேண்டும் என்று கருணாநிதி கட்டளையிட்டு இருந்தார். ஆமாம், கருணாநிதி அந்த படத்தை எரிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு, ஆமாம், அந்த படம் வெளியிடவே வரக்கூடாது, அப்படி பயங்கரமான அந்த கருணாநிதியெல்லாம் இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மத்துலேயும் அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லை, அது விளங்க போகிறதும் இல்லை. எல்லாம் நோய் நொடி சுனாமி இனாமி இயற்கை பேரிடரில் சாவர குடும்பம் அந்த குடும்பம். அதை விட்டுரு, நம்ம அதை பற்றி பேச வேணாம். பட் ஏகப்பட்ட இடர்கள் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது. அத்தனையும் பொறுத்து கொண்டார், தாங்கி கொண்டார். எவ்வளோ சிரமப்பட்டு அந்த காப்பி வந்து அவங்க கையில் கிடைக்காம, அல்ல கைங்க திட்டு பசங்க தானே பாவனுங்க, எல்லாம் கொலகார பசங்க. ஆமாம், ரவை கூட அஞ்ச மாட்டான் கொலை செய்யறதுக்கு. இன்றைக்கி கூட பாரு, நீ இப்போ தெருவுக்கு 10 கொலை நடக்குது, 10 சண்டை நடக்குது, 10 கலவரம் நடக்குது, 10 தீவிரவாதம் நடக்குது, 10 கடைகள் உடைக்கப்படுது, 10 கடைகளை அடித்து நொறுக்கிறான். எல்லாம் அவனுங்க தானே. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அவனுங்க ஆளையே போட்டு ஒருத்தன் அடிச்சுன்னுக்கிறான். இதெல்லாம் அந்த முக ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாத நமக்கு தெரியல. தெரிஞ்சானா தெரியாமல் போனா மக்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து முக ஸ்டாலின் யார் என்று தெரிந்து விட்டது. கருணாநிதி குடும்பம் என்ன மாதிரி குடும்பம் என்பது தெரிந்து விட்டது. கருணாநிதியுடைய ஆதரவாளர் அந்த எச்சப்பையன் 200 ரூபா ஊப்பி குடிகார பசங்க, திட்டு பசங்க, வயசாகி போச்சு, அவர்களை பற்றி இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டான். எல்லா 2K கிட்ஸும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா, இந்த அதிமுக காரணம், திமுக காரணம், இவ்வளோ கேவலமான எச்ச பசங்க, மூத்திரத்து மேலே தூங்குறான், முட்டு சந்து பசங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இளைஞர்கள் இளைஞர்கள் நினைத்தால் எதையும் நடத்தி காட்டுவார்கள். வாலிபர் நினைத்தால், ஆமாம், என்னமோ பெரிய ஒரு பராசக்தியின் படம் வந்தது, இந்திய எதிர்ப்புண்ணா. நான் கிழப்பனையா போய் எதிர்த்தான். அன்றைக்கும் வாலிபர்கள் தான் போய் எதிர்த்துருக்கான். வாலிபர்கள் தான் என்னைக்கா இருந்தாலும், வாலிப பெண்கள் தான் இந்த உலகம். இந்த உலகத்தை தூக்கி சுமக்க வேண்டிய அவர்கள் இன்னைக்கு கஞ்சா, தண்ணி, பொண்ணுன்னு வந்து உலகை நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இது மாறும், வெயிட் பண்ணோம். எல்லாம் பிறகும்போதே எல்லாம் கற்றுக்கிட்டா பிறகுறான். ஒரு விதையை போடுறோம், மூங்கில் மரம் இருக்குது, அந்த மூங்கில் விதை, இந்த மூங்கில் விதைப்பா, ஆமாம், மண் அடியிலே 8 வருஷமாக என்னமோ இருக்குமா, அந்த முளையே விடாதான். முளை இன்னும் முளை. அப்போ அந்த மூங்கில் மரம் மண் அடியிலேயே அந்த சின்ன முளை கூட விடாதான். 8 வருஷத்துக்கு அப்புறம் மழை விட்ட உடனே வெறும் 6 மாதத்தில் 30 அடி வளர்ந்துடுமா. இது அந்த மூங்கில் மரம். நல்லா மூங்கில் தானேப்பா, இப்போவும் மூங்கில் தானேப்பா. மூங்கில் தானே ஏணி வச்சுருக்கேன், அந்த ஏணியில் தானே ஏறி நீ வானத்துக்கு போகிற. கடைசியில் அந்த ஏணியை எட்டி ஓசிடுவேன்.
அப்படி தானேப்பா அந்த பணக்கார பசங்கள்லாம் பணக்காரன் அப்படியே தான் இருக்கிறான். ஏன்பா இந்த ஏழை என்னைக்காவது மாறி இருக்கானா? அவன் அங்கேயே தான் இருக்கிறான். ரிக்ஷா ஓட்டுறான், ரிக்ஷா ஓட்டிகிட்டே இருக்கான், சாவர வரைக்கும் ரிக்ஷா தான் ஓட்டுறான். எந்த மேஸ்திரியா தன்னுடைய வீட்டை வந்து சிமெண்ட் போட்டு, கல் போட்டு, கலவை போட்டு கட்டினான்? அவன் வீடு எவனோ ஒருத்தன் ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பான். அவன் ரோட்டில் தான் உட்காந்துருப்பான். இன்னைக்கு மேஸ்திரிலாம் அப்படி இல்லை. அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிரகப்பிரவேசம் நடக்கிறதுக்கு முன்னாலே இவன் வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் நடத்திடுவான். அந்த மாதிரியெல்லாம் திட்டு பசங்கள் ஆயிட்டாங்க. ஸோ செங்கல் எடுத்து கொடுப்பவன் சாவர வரைக்கும் செங்கல் எடுத்து கொண்டு இருக்கிறான். செருப்பு தைப்பவன் சாவர வரைக்கும் செருப்பு தைத்து கொண்டு இருக்கிறான். டீ கடையில் டீ ஆற்றுபவன் சாவர வரைக்கும் டீ ஆற்றி கொண்டு இருக்கிறான். அதுக்காக என்னப்பா இப்படிலாம் பேசலை, டீ ஆற்றிக்கிட்டு தானே இருந்தார் பிரதம மந்திரி நரேந்திர மோடி. அவர் வந்து பிரதம மந்திரி ஆகலையா? அப்படிலாம் என்கிட்ட பேசாத. ஆட்டோ ஓட்டுறவன் புள்ள ஆட்டோ தாயா ஓட்டுது. ஆமாம் ஏறு பிடிக்கிறவன் இன்னும் ஏறு பிடிக்கிறான். இன்னும் இப்போ சொல்லப்போனால் அவனுக்கு நிலமே இல்லை, ஏரும் இல்லை, நிலவும் இல்லை, தண்ணீரும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் விளை நிலங்களாக இருந்தவை எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய கட்டிடங்களாக மாறிவிட்டன. புரோக்கர்ஸ் திருட்டு பசங்க, ஏஜென்ட்டு திருட்டு பசங்க. வெறும் நிலத்தை மட்டுமே விற்கிறான். பெத்த பொண்ணை, பொண்டாட்டியை, அம்மாவை, தாயை எல்லாம் காசுக்காக கொண்டு போய் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் விற்கிறான். நான் ஒரு முறை ரெட் லைட் ஏரியாவில் இருக்கும்போது சில பெண்களோட நான் பேசுகிறேன், என் கூட வந்துடுறேன், என்னை கல்யாணம் கட்டிங்க, செருப்பா அடிப்போம், ஓடி போயிடுன்னு சொல்லியிருக்குங்க. ஏன்னா புறம்போக்கு நீ என்னடா என்ன கல்யாணம் கட்டுறது? ஏற்கனவே நான் கல்யாணம் கட்டணும் தான்டா கொண்டு வந்து விற்றுட்டு போயிட்டான். என் அப்பன் தாண்டா அங்கே கொண்டு வந்து விற்றான், என் சித்தப்பன் தாண்டா அங்கே கொண்டு வந்து விற்றான், என் மாமன் தாண்டா அங்கே கொண்டு வந்து விற்றான். அடைச்சி என் உயிரே மானே தேனே பொன் மானே அப்படி சொல்லி பாராட்டினோம். புறம்போக்கு என் காதலன் தானே அங்கே கொண்டு வந்து விற்றுட்டு போயிருக்கிறான். இவர் கல்யாணம் கட்டிக்க போகிறாராம் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் நேரடியாக சந்தித்த விஷயங்கள். இந்த மாதிரி 1000 தெருவில் இருக்குது. என் தெருவில் இப்போ இருக்குது, பக்கத்து தெருவில் இன்னும் அதிகமாக இருக்குது, அடுத்த தெருவில் இன்னும் அதிகமாக. உலகம் முழுக்க இது மட்டும்தான் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. வறுமை, பசி, பட்டினி, ஏய்ப்பு, திருட்டுத்தனம், அயோக்கியத்தனம். இயற்கை பார்த்து கொண்டே இருக்குது, இயற்கை பார்த்து கொண்டே இருக்குது. ஸோ அன்பானவர்களே, உலக மக்களே, மெயினாக என் சின்ன பிள்ளைங்களே நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் மாற்றத்தை உருவாக்க போகிறது இல்லை, உலகத்தையே திருப்பி போட போகுது. தோசையை அப்படியே இப்படி திருப்பி போடும். பாத்தியா? நேற்று போய் பார், உலக செய்திகளை பார். சமூகம்னு ஒரு சேனல் இருக்குது, நான் எனக்கு கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் போட்டு காட்டுவேன். அதெல்லாம் பார், அதெல்லாம் போய் பாருங்கள். உலக சேனல்ஸ் பாரு. உள்ளூர் சேனலும் நீ பார்க்க மாட்டேன், உள்ளூர் நியூஸும் கேட்க மாட்டேன். உங்கள்கிட்ட போய் நான் கத்திக்கிட்டு கிடக்குறேன். இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். யாரும் கேட்க மாட்டான். யாரும் ஆள் இல்லாத ஊரில் டீ ஆற்றுறதே எனக்கு வேலையாக போச்சு. யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றுறதே என் வேலையாக போச்சு. என்ன பண்ணுறது? ஆமாம், பேசுவது என் வியாதி, பேசி தானே ஆகணும். சரி, அப்படியே அது போட்டும். ஸோ உலகம் சுற்றும் வாலிபன் படம் இதற்கு எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டதோ அதே பிரச்சனைகள் ஜனநாயகன் படத்துக்கும் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனால் நான் வந்து விஜயோடைய ஆதரவாளனோ, எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவாளனோ, எவனுடைய ஆதரவாளனோ கிடையாது. நான் ஒரே ஒரு தலைவனை ஏற்றுக்கொண்டேன், அது என் அப்பா, என்னை பெத்த அப்பா, என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையர். அவர்கள் மட்டும்தான் என் தெய்வம், என் தலைவன், எல்லாமோ. மற்றவங்களெல்லாம் நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பிக்கப், ஐ டோன்ட் வாண்ட் டு வாட் பாராட்டுறது, மயிர் பிடுங்கிறதுலாம் ஐ டோன்ட் வாட், எனக்கு பிடிக்கல. அது ஐம் நாட் அ கை லைக் தட், ரைட்டா? அதுக்கு மேலே எனக்கு பேசுறதில்ல. நான் எப்பவுமே யதார்த்தமாக பேசுகிறேன், உண்மையை பேசுவேன், இப்படி தான் பேசுவேன். சம்டைம்ஸ் எதாவது எழுதி வச்சுன்னு பேசுவேன். மற்றபடி வந்து பேச விட்டா நான் 4 நாளைக்கு அப்படி தான் பேசுவேன். ஸோ நான் முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய சின்ன பிள்ளைகள், இது எலெக்ஷன் டைம். நீ வந்து திருந்தலைன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், சுனாமி உன்னை கொன்னுடும், பேரிடர்கள் உன்னை சாப்பிட்டுடும். இயற்கைக்கு ரொம்ப பசி அதிகமாகிடுச்சு. செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைச்சிட்டே இருக்கான். என்னைக்காவது செருப்பு தைக்கிறவன் ஆமாம் ஆயிருப்பான், அவன் எங்கேயோ ஒன்று 2 பேர் ஆயிருப்பான். முதலாளியே இருக்கான். ஆமாம், எந்த ஒரு டாட்டா போய் ஏறி விழுந்திருக்காரா? பிர்லா போய் ஏறி விழுந்திருக்காரா? ஸ்டாலின் போய் ஏறி விழுந்திருக்காரா? மாடு பிடிச்சிருக்காரா? பயிர் செஞ்சுருக்காரா? களை எடுத்திருக்காரா? இல்லை விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்காரா? எதாவது செஞ்சுருக்காரா? விவசாயி தான் பண்ணணும். விவசாயி தயவு செஞ்சு திருந்துங்கடா டேய். விவசாயம் தாண்டா வாழ்க்கை, விவசாயம் தாண்டா உயிர், சோறு தாண்டா வாழ்க்கை. கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வீடு போதும்டா. கொஞ்சம் தயவு செஞ்சு போங்க, மறுபடியும் விவசாயத்தை கையில் எடுங்கள்.
குவாண்டம் ஏஐ ரொம்ப முக்கியம். குவாண்டம் ஏஐ படிங்க. அது வந்து விஞ்ஞானம். இங்கே எல்லாம் ரோபோக்கள். இனிமே எல்லாமே வீட்டுக்கு வீடு வேலை கீழால் அது கல்யாணம் கூட நீ ரோபோ கல்யாணம் கட்டிக்கோ நல்லாயிருக்கும். எல்லாம் வடகொரியா, ஜப்பான்லலாம் வந்து எல்லாம் எப்போ விட்டாங்க பி4 அந்த மூமெண்ட்டா? அதெல்லாம் ஆனால் இப்போலாம் கல்யாணம்லாம் கட்டுறதில்ல. ஓரின சேர்க்கை அது பிடித்தவர் இப்போ தனக்கு பிடித்தவன் கூட போய் வாழ்வது இப்படி சட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே போகுது. எங்கேயோ போயிடுச்சு. நான் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அரை நிர்வாணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பயங்கரமாக போராடுறாங்க. அந்த காலத்தில் எப்படி துணியை நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தான், காட்டுவாசிலாம் துணியாக போட்டுன்னு இருந்தான். இல்லை இப்போ நாகரிகம்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வந்து ஏதோ வேலைலாம் பண்ணான். இப்போது ஃபாரின்ஸ்லலாம் வந்து பாதி நம்ம இதுக்கு மேலே, அதாவது இடுப்புக்கு மேலே உடை வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போராடுறாங்க. அது சட்டம் வேணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க. அதெல்லாம் வரும் கூடிய சீக்கிரத்தில். இப்போ வந்துடுச்சு, இன்னும் போக போக நிறைய வரும். சரி. ஸோ எம்ஜி ராமச்சந்திரன் ஏழைகள் சிரிப்பில் எம்ஜிஆர், ஏழைகளில் சிரிப்பில் எம்ஜிஆர். இது வீடியோ 7ஆ 8ஆ எனக்கு தெரில. அது நான் பார்த்து சரியாக போடுறேன். ஸோ நேற்று ஒரு பாடல் உண்டா, நேற்று அந்த கடவுள் ஏன் கல்லானான் என்று சொல்லி ஒரு பாடலை பாடியிருப்பேன். இப்போது இங்கே ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளை என்ற ஒரு படம், ஜனநாயகன் படத்தில் இந்த பாடல் வந்து இருப்பதாக அதுக்கு ஏதோ சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரில. ஸோ அந்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த பாடலை. டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டி விட்டு இந்த பாடலை முடித்துடலாம். சரிங்களா? எங்கள் வீட்டு பிள்ளை படம், பாடலாசிரியர் யார் பார்த்தீங்கன்னா வாலி சௌந்தரராஜன். ரைட்டா? அப்படியே பாட்டுக்குள்ளார போகலாம். நானாயிட்டாள் அது நடந்து விட்டாள். எப்படி? நானாயிட்டாள் அது நடந்து விட்டாள், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நானாயிட்டால் அது நடந்து விட்டார், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அடுத்தது பாருங்க. அதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் நான் ஆணையிட்டா அதுவும் நடந்துட்டா. நடக்க போகிறது கிடையாது. ரொம்ப கஷ்டம் நடக்கிறதுலாம். அதுவும் இங்கே ஒரு காரியம் என்பது பார்க்கறதுக்கு அதுவா வாழ்ந்துட்டு அப்படிலாம் வளர்ச்சிலாம் சொல்ல முடியும். ஆனால் அதை செய்யும் பொழுது பயம் வந்துடும். அந்த மாதிரி தான். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். எல்லோரும் நினைக்கணும், இதை ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். 800 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறான். ஒவ்வொருத்தவனும் இதை நினைக்க வேண்டும். ஆமாம், ஒருவன் ஆணையிட்டு என் தவறுகளை எல்லாம் தடுக்கும் பொழுது, குற்றங்களை எல்லாம் தடுக்கும் பொழுது, தப்பானவர்களை அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் அடிச்சு காலி பண்ணும் பொழுது, அந்த மாதிரி இன்னும் போய் ஏழைகள் வேதனைப்படும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பான். எல்லோரும் பொதுவானது. இயற்கையே வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குது ஒவ்வொருவனுக்கும். இவன் பிரிக்கிறானா, அந்த மாதிரி பிரிக்கிறவனை அடிக்கணும். பலார்னு அடிக்கணும். எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், டேய் ஜான், ஆமாம், ஒரு கன்னத்தில் அடைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு. அவ்வளோதான். ஒரு கன்னத்தில் அடிச்சிட்டான், சரி ரைட்டுப்பா, இந்த கத்துலேயும் அடிச்சுக்கப்பா, ரைட்டுப்பா. 3வது அடிப்பானாங்க. அந்த 3வது அடி நம்ம அடியாக இருக்க வேண்டும். எப்படி எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், என் தந்தை தெய்வம், இந்த உலகை எனக்கு அறிமுகப்படுத்தியவர், அவர் இப்போ இல்லை, சொல்வார், ஒரு கன்னத்தில் அடிச்சிட்டானா கம்முன்னு வாங்கிக்க, 2வது கண்ணிலையும் அடிச்சிட்டானா கம்முன்னு வாங்கிக்க, 3வது அடிக்க போகிறான்னு கையை ஓங்குனானா, அவன் ஓங்குவதற்கு முன்பே உன் கை இருக்குது இல்லையா, உன் சொந்த கை இருக்குது இல்லையா, அவனை ஒரே அடி அதோட அவன் செத்து போகணும். எப்படியே உயிரோடலாம் இருக்கக்கூடாது, செத்துடணும். சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போய். எங்கள் அப்பா எனக்கு சொன்னது. சரி, அதை விட்டுரு. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன்.
உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவன் உரிமை பொருள்களை தொட மாட்டேன். மறுபடியும் பாருங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவன் உரிமை பொருள்களை தொட மாட்டேன். இவ்வளோ அருமையான வரிகள் வாலி அவர்கள் எழுதியவர். எம்ஜிஆர் அப்படி தான், அவங்க கதைகளாக அப்படி தான் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க பாடல்களில். ஆமாம், அதாவது ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்வது. ஆமாம் ஆமாம் தப்பு என்பது தவறி செய்வது, தவறு என்பது தெரிந்து செய்வது. இந்த லஞ்சம் வாங்குறது, திருடுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, 200 வாங்குறது, குடி வாங்குறது, கூத்தடிக்கிறது, பொண்ணுங்களை கூட்டின்னு போய் விற்கிறது, பாலியல் பண்ணுறது எல்லாமே தெரிந்து செய்வது, தெரியாமல் செய்வதல்ல. தெரியாமல் செய்தால் மன்னிப்பு இருக்கிறது, தெரிந்து செய்தால் தண்டனை மட்டும்தான் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், அனுபவித்து தான் நீ ஆகணும். சரியா? அப்போது என்ன, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். தேவன் என்றாலும் விட மாட்டாரா? பாடல் அற்புதமான பாடல். நான் கூட அப்படித்தான். தேவனாவது மயிராகுது. தப்பு செஞ்சவனுக்கு என்னடா மயிறு? தேவன் தலைவன் மயிறு புடுக்கு புண்ணாக்கு அழைச்சிவேன். நீயும் ஒரு குப்பை தொட்டி தான். சரியா? அப்போ உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் உழைக்கும். ஜான் பாஸ்கர் இன்னைக்கு 63 வயசுல உழைத்து சாப்பிடுகிறேன். உழைப்பதில் கிடைக்கக்கூடிய ஏதோ கொஞ்சம் அதையும் என்னால் முடிஞ்ச என்கிட்ட எவனாலும் கேட்டால் கொடுக்குறேன். அவனையும் போய் திட்டுறேன், அசிங்கமாக திட்டுவேன். போடா வேலைக்கு போடா, போய் சம்பாடா, பிச்சையாக திட்டப்பா அப்படின்ட்டுவேன். கடைசியாக ஃப்ளோ தானேப்பா. ஆமாம், ஃப்ளோ தானே. இப்போ ஒன்று பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவோம், நாளைக்கு பேசுறதே இல்லைன்னு. இதெல்லாம்ப்பா மனித இயல்பு. அப்படியே ஒரே மாதிரி பேசுறதுக்கு என்ன அரசியல்வாதியா? அவன் திட்டுப்பையன். அவன் இன்னும் ஒரு நாளைக்கு 3 தடவை முகம் மாறுவான் பச்சைவந்தி அரசியல்வாதி. ஒரு நாளைக்கு 3 முகம். அவனுக்கு 3 முகம் இல்லை, 300 முகம் கூட சொல்லலாம். புறம்போக்கு ஏச்சு திட்டுப்பையன். சரி, அவனை விட்டுரு. அப்போது என்னது அது? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவன் உரிமை பொருள்களை தொட மாட்டேன். ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் சிம் கார்டு விற்கிறான், செல்ஃபோனு விற்கிறான், லேண்டு வாங்கி கொண்டுறான். ஏடா டேய், கோடானு கோடி, 1000 கோடி, 5000 கோடி, மில்லியன் ட்ரில்லியன் அவ்வளோ பணத்தை வச்சுக்கின்னு கடைசியில் பிச்சைக்கார படிக்காத பசங்களை செல்ஃபோனு வாங்கிக்கோ, சிம் கார்டு வாங்கிக்கோ, ஒன்று வாங்கினா இன்னொன்று இலவசம். என் பொண்டாட்டி வந்து ராத்திரிக்கு நான் உங்க கூட அனுப்புகிறேன், ரொம்ப தேவைப்பட்டா என் பொண்டாட்டி தங்கச்சிக்கிறான், அவளையும் உங்க கூட அனுப்புகிறேன்னு சொல்லக்கூடிய கேவலமான ராஸ்கல் பைத்தியக்காரன். ஊடலம் ஆன்மர் உழைத்து உண்ணுடா, உழைத்து உண். அதுக்கப்புறம் நான் அங்கே பாரு, உரிமை பொருள்களை தொடமாட்டான். அவனுடைய சொத்து ஒரு பிச்சை காசு கூட எனக்கு தேவையில்ல. ஆனால் பிச்சைக்கார பசங்க இருந்து வாங்கி தூண்டுறானுங்க. புறம்போக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அவன் பிச்சை எடுத்துருக்கிற காசெல்லாம் எடுத்துன்னு போகிறான். அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய அல்லக்கைகள் தொண்டர்ன்றான். அதிமுக அதான் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் பிச்சைக்காரனிடம் அவன் 1 ரூபா 2 ரூபா வாங்கி வச்சிருக்கிறான் பாரு. அதை போய் திருடி எடுத்துகிட்டு போய் அதையே டாஸ்மாக் கடையில் குடிக்கலாம். ஐயோ கருமமே. சரி, அது போ. அப்போ அவன் உரிமை பொருள்களை தொட மாட்டேன். அப்புறம் பாரு, இங்கே தான் முக்கியமானது. இப்போ நான் ஒரு நேரம் கத்தனல்ல, ஒரு நேரம் திட்டினல்ல, இதெல்லாம் எத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே வாலி அவர்கள் எழுதியிருக்கிறார் பாருங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரால் கால் பிடிப்பார். அது சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். என்னது அசிங்கம் இல்லை இது? ஊரார் கால் பிடிப்பியா உன் வாழ்வுக்கு, உன் தேவைக்கு, உன் வசதிக்கு? அட பிச்சை பேலை, சொறி பிடிச்ச பேலை. நீ நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக அவன் சொறி பிடிச்சவங்ககிட்ட, குஷ்ணரோகிக்கிட்ட, கால் கை வழங்காதவங்ககிட்ட வீல் சேர்லேயே உட்காந்து 2 வருஷம் 3 வருஷம் பேசக்கூட முடியாமல் பீயும் சோத்தையும் ஒன்றா துண்ணவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கியா? அடைச்சி என்னையா நீ இல்லாத. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை.
அவர் எப்போது வால் பிடிப்பார். ஒரு மானம், ஈனம், சூடு, சொரணை, இரணை எதுவுமே இல்லை. எப்பவுமே வால் பிடிப்பான். சூத்தான் சூத்தை பிடிப்பான். அதுக்காக தான் சூத்து காட்டின்றாங்க. சூத்தை பிடிப்பவனே இப்போ அந்த வடநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவான். சூத்து பிடிப்பான். சூத்து பிடிக்கிறவன் தான் வால் பிடிப்பான். என்னென்ன சூத்து தானே வால். அப்புறம் என்ன இப்போ நான் இப்போ கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். அதை விடவா எனக்கு எவ்வளோ பேசிட்டேன். ஆ பேசணும்னு நினச்சா தாங்க மாட்டீங்க. கெட்ட வார்த்தைலாம் நான் ஜான் பாஸ்கோட்டெல்லாம் பேச முடியாது. ஏதோ அடக்கம் ஒடுக்கம் ஒரு மரியாதை ஒரு டீசன்சி. சரி அந்த மாதிரி நமக்கு அசிங்கமாக நம்ம பேசுகிற ஆள் கிடையாது. சரி எடுத்து சொல்லணுமே. சிலருக்கு கொஞ்சம் சூடாக சொல்லணும், கொஞ்சம் கோவமாக சொல்லணும், கொஞ்சம் கடினமாக சொல்லணும். அப்போதாவது சனியம் பிடிச்ச தரித்திரம் பிடிச்ச சோம்பேறிங்களுக்கு எங்கேயாவது உரைக்குமே இருக்க ஆளுக்காக தெரிஞ்சு தான் இதெல்லாம். அப்பவும் வரைக்காது, அது வேறு விஷயம். அப்போவும் இந்த சூடு சொரணம் மயிர் மண்ணாங்கட்டி எதுவுமே இல்லாத இந்த நாய்களுக்கு பேசுவது வேஸ்ட்டு என்பது தெரிந்துதான் நானும் பேசுகிறேன். நீ தெரிஞ்சே தெரியலையா? நீ தெரிஞ்சே பிச்சை எடுக்கலையா? நீ தெரிஞ்சே வக்கீலுக்கு காசு கொடுத்து ஊரை ஏமாத்தலையா? நீ தெரிஞ்சே நீதிபதிக்கு துட்டை கொடுத்துட்டு வெளியில் ஒலாத்தலையா? 73 மில்லியன் கேஸஸ்ங்க எல்லாம் அப்படியே பெண்டிங்களுக்கு தான். நீதிபதி இல்லையாம்மா? என்னது அரசு எல்லாம் எங்கே பார்த்தாலும் வேலை காலியாகுதான். எங்கே பார்த்தாலும் வேலை காலியாகுதான். ஆனால் வேலைக்கு இவங்க ஆளே வைக்க மாட்டாங்களே. அட போங்கடாடே. அதுக்கப்புறம் எப்போதும் வால் பிடிப்போம். எதிர்காலம் வரும் ஏன் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். எவ்வளோ எத்தனை வருடங்களுக்கு முன்பாக பாடியிருக்கிறாங்க. பா இன்னைக்கு நம்ம 26 உட்காந்து திட்டின்னு இருக்கிறோம், கத்தின்னு இருக்கிறோம். ஆனால் எப்பயோ நான் தான் சொல்கிறேன்ல, காலங்காலமாக மன்னர் ஆட்சி எந்த மன்னனாவது போய் ஏறி விழுதுருக்கானாப்பா? யாராவது ஒரு மன்னன் போய் நான் ஏறு உழுதேன், மாட்டு சாணி அல்லனேன், மாட்டு பால் கறந்து மக்களுக்கு கொடுத்தேன், எந்த மன்னனாவது இருக்கானா? சரி எந்த மந்திரியாவது இருக்கானா? எந்த எம்எல்ஏவாவது இருக்கானா? இருப்பான் திருட்டு பசங்க. அடப்பாடே ஏழை கடைசி வரைக்கும் விவசாயியாக தான் இருக்கணும். பணக்காரனாலாம் ஆக முடியாது. அந்த மாதிரி வகுத்து வச்சுருக்கான். இதை மாற்றணும். அதை தான் நாம் மாற்றம் என்கிறோம். மாற்றம் என்பது என்ன? எல்லா மக்களும் ஒன்று தான். எல்லோருக்கும் பசிக்கும், எல்லோருக்கும் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, மயிர் இருக்குது, மண்ணாங்கட்டிக்குது, பேன் கடிக்கும், கொசு கடிக்கும், எல்லா மயிரும் பிடுங்கும். இதை சரி செய்யணும். அதுதான் நல்லாட்சி, மக்களாட்சி, ஜனநாயகம். அதை யார் செய்ய போகிறாங்க என்பது தான் எனக்கு புரியல. சரி யாராவது செய்வாங்க. ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவர் தோன்றிக் கொண்டு தான் இருக்கிறார். ஒருவனை ஒருவன் ஜெயித்து வந்து கொண்டே இருக்கிறான். கண்டிப்பாக இந்த அக்கிரமத்தையும் எதிர்த்து போராடி இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இந்த நாட்டு மக்கள் பசி பட்டினி என்று, நோய் நொடி என்று, கல்வி இல்லை என்று இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவன் கண்டிப்பாக அது கல்கியோ இல்லை அந்தி கிறிஸ்துவோ இயேசுநாதரோ எவ்வளோ ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவான். அது நிச்சயமாக நடக்கும். அதில் மாற்றமே இல்லை. அப்படி ஒன்றுமே இல்லைனாலும் இயற்கை வந்து சுத்தமாக இழுத்து மூடி விட்டுரும். சுனாமி கினாமி பேரிடர்கள் அது இது இப்போ பனிப்பொழிவு. இப்போ பயங்கரமான பனிப்பொழிவு நடந்துன்னுக்குது. ரஷ்யாலாம் பாவம். ரஷ்யாவில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ரஷ்யாலாம் பாவம். பைப்பு கிப்பெலாம் அப்படியே உடஞ்சி அப்படியே எல்லாமே பனியாக மாறிக்கொண்டு இருக்குது. அந்த பக்கம்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. சரி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்போது என்னது எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். பொது நீரிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். அண்ணா ஆமாம். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், அந்த மாநில திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடுவோம். எங்கே இருந்தது? எதிர்காலம் வரும் ஏன் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன்.
பொது நீரிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் நாணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போது காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். பார்த்தீங்களாங்க, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், அன்று நான் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்கிறேன். அந்த எதிர்காலம் என்பது யார், எப்பொழுது வருவார் தெரியல, அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்து இந்த கூட்டம் எந்த திருட்டு கூட்டம் இருக்குது பார், திமுக கூட்டம், இந்த மாதிரி அதிமுக கூட்டம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் இது உலகம் முழுக்க இருக்கு. எல்லா கூட்டத்தையும் ஒழிப்பதற்கு ஒருவன் வருவான். சரியா? இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பது. அப்புறம் பொது நீதியிலே, பொது நீதி எல்லோருக்கும் பொதுப்பா, எல்லாமே இயற்கை பொது தானே. அதை எப்படியா நீ பிரிப்ப, எப்படியா திருடுவ, எப்படியா எடுப்ப? மண்ணாளிட்ட ஆற்ற காலி பண்ணிட்ட. ஸோ ஆமாம், பொது நீதியிலே புது பாதை. புது பாதை என்பது யார்? பசங்க, சின்ன பசங்க, 2K கிட்ஸ், அவனுங்க தான் இந்த உலகின், ஆமாம், இந்த உலகின் ஆதாரமே அவன்கள் தான். இந்த உலகை தோளில் சுமப்பவர்கள் அவர்கள். அந்த புறம்போக்கையாச்சும் கூச்சிட்டு பாந்தி எடுத்துன்னு கிடக்குது, ஊசி போட்டுக்கின்னு ரோடா புறம்போக்காயாச்சும் சுற்றுது. இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மாறுறது தான், இது ஒன்றும் மாற்ற முடியாததுலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் மாறிடுவானுங்க, கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் மாறிடுவானுங்க. புது பாதையிலே வெறும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். அந்த பசங்க தான் நல்லோர் ஆகிடும். நம்ம குடிக்கிறது போகிறது வருது கஞ்சா அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய தப்பா. எல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் விட்டான்னு வச்சுக்கோ, நல்லாயிடும். அப்போ நல்லவன் ஆகிடுவோம்ப்பா. இயேசுநாதருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 சீடர்கள் எல்லாம் மீனவர்கள் தானேப்பா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரி பண்ண முடியும். தவறு என்பது தவறு செய்வது, புரியுதா? தவறு செய்வது, தவறுக்கு அந்த வருத்தத்துக்கு கரெக்ட் பண்ண சரியாயிடும். தப்பு என்பது தெரிந்து செய்வது, அவனுக்கு தான் மன்னிப்பு கிடையாது, அவனுக்கு தான் தண்டனை. தவறு செய்தவன் திருந்தி விடலாம்ப்பா, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, அப்போ இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்து இருப்பேன். ஊமைகள்னா யார்? ஊமைகள் யாருப்பா? அந்த ஏழைகள் தான்ப்பா, படிப்படி இல்லாதவன்ப்பா, பாமரன்ப்பா. 5 ரூபா கொடு, 500 ரூபா கொடுக்குறேன்னு ஏமாற்றி போகிறான்ப்பா. சிட்டு கம்பெனின்றான், திருட்டு கம்பெனின்றான், இது வாங்கு அதை வாங்கு, இதில் பணத்தை போடு, அதில் பணத்தை போடு, இந்த மிக்சியை வாங்கிக்கோ ஓட்டை போடு, இந்த டிவியை வாங்கிக்கோ ஓட்டை போடு, இந்த புடவையை வாங்கிக்கோ ஓட்டை போடு, இந்த பொங்கலுக்கு கரும்பு கொடுக்குறேன் ஓட்டை போடுன்னு ஓசோன்லேயே ஓட்டையை போட்டானுங்களையா படுபாவிங்க. ஓசோனே ஓட்டையாயிடுச்சு. இப்போ எப்போ வேணாலும் வந்து இயற்கை நம்மளை தாக்கும், அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டானுங்க. சரியா? இங்கு ஊமைகள் ஏங்கவும் ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்துருப்பேன். எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் தட்டி கேட்கறதுலாம் நம்ம வேலை, எட்டி பார்க்கறதுலாம் நம்ம வேலை கிடையாதுப்பா. தட்டி கேட்கறது தான், அடிச்சு மூஞ்சிக்கெல்லாம் கீச்சு கேட்டுன்னு போயினே இருக்கணும், அவள்தான். ரைட்டா? இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்துருப்பேன். ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அவன் எப்போதும் ஒரு தலைவன், அவருடைய கொள்கை அண்ணாவுடைய கொள்கை. ஒரு தலைவன் அவருக்கு உண்டு, அதான் அண்ணா. அவருடைய கொள்கை உண்டு, அண்ணாயிசம். அதை தான் அவர் ஃபாலோ பண்ணார், அதன்படி தான் அவர் வாழ்ந்தார், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அந்த கொள்கையை பற்றி தான் அவர் சொல்கிறார். ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். அந்த கொள்கையை காத்திருக்க வேண்டும். அண்ணா ஃபோட்டோவை போட்டு பிச்சை எடுக்கிற திட்டுராஸ்கள் தான் எல்லாமே. அந்த காலத்தில் இருந்து கருணாநிதி ஆகட்டும், எல்லாமே அவர் ஃபோட்டோவை போட்டு பிச்சை எடுக்கிறது தான் வேலை. இப்போ கூட அவர் ஃபோட்டோவெல்லாம் போடுறத நிறுத்திட்டானுங்க. அவனுங்க ஃபோட்டோவை போட்டுக்கிறான். ஆமாம்மா, அவன் கள்ளக்காதலி நொல்லக்காதலிக்கு பரிசு கொடுக்குறது, அவன் கள்ளக்காதலி ட்ரெஸ்ஸே போடாமல் வராப்பா. அப்படி ஃபுல்லாக மாரெல்லாம் காட்டுனுக்குற, அவன் கூட போஸ் எடுத்துக்கின்னு ஃபோட்டோ கொடுத்துக்கிட்டு நிற்கிறானுங்க புறம்போக்கு ஏச்ச பசங்க. அதெல்லாம் சும்மா அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஜெயலலிதாவையும் போட்டு இப்படியே ஊரை ஏமாத்துறது பொழப்பா போச்சு இவனுங்களுக்கு. இவன் மாறமாட்டான்.
இந்த கம்நாட்டிங்க இந்த ஓட்டுக்கு போடுறத இரநூறுவா வாங்கிக்கிட்டு பிரியாணி தூண்டுறத குவார்டர் குடிக்கிறத நிறுத்தினா வேணால் மாற முடியும். ஏன் ஓட்டு ஓட்டு போடாத, எந்த கட்சிக்குமே ஓட்டு போடாத, எந்த கட்சிக்குமே ஓட்டு போடாத. படித்தவன் ஓட்டு போட மாட்டாயா? படித்தவன் எவனாவது ஓட்டு போடுறானா? படித்தவனாவது கட்சியில் இருக்கானா? இப்போ எது இருக்கிறத சொல்கிறானுங்க, அது வேறு ஒரு படித்தவன் கண்டிப்பாக கட்சியில் சேர மாட்டான். எந்த கட்சியிலையும் சேர மாட்டான். கட்சியில் சேர்ந்தானா அவன் பொழப்பு என்ன ஆகும்? எந்த ஒரு படித்தவனும் ஓட்டு போட மாட்டான். எந்த கட்சியிலையும் அவன் இருக்க மாட்டான். அப்படியே இருந்தால் 1 2 பேர் இருப்பான். அது என்ன வேலை இருந்துட்டு போட்டும். ஸோ ஓட்டுலாம் போடாத. நீ படித்தவனாக இருந்தால் ஓட்டு போடாத. படித்தவனாக இருந்தால் சிந்தி ஒத்துழையாமை. காந்தி ஒத்துழையாமை உப்பு சத்தியாகிரகத்துக்கு என்ன பண்ணார் அவரு? இந்த மாதிரி ஒத்துழைக்காத, திருட்டு பசங்களுக்கு ஒத்துழைக்காத. ஒத்துழைச்சின்னா உன் பிள்ளைங்க ரோட்டில் நிற்கும், அதையும் மறக்காது. உன் பேர பிள்ளைங்க பிச்சை எடுக்கும், அதையும் மறக்காது. நீ வாழ்நாள்லேயே அதை பார்ப்ப. பெற்றவனை இப்போதைக்கு புதுசாக கல்யாணம் கட்டவனே உனக்கு தான்டா சொல்கிறேன். இவங்க பேனர் கீனர் மியூசிக் கீஸ்னு 2 பேரும் நல்லா நல்லா கல்யாணத்தில் டான்ஸ் போட்டிருப்பீங்களே, புது கல்யாண தம்பதிகள். இன்னும் ஒரு 12 வயசில் 12 வருஷத்துக்கு அப்புறம் பாரு பிள்ளைங்க டான்ஸ் பாடுவோம் ரோட்டில். பிச்சை எடுக்கும், தட்டு எடுக்கும். ஒழுங்காக சிந்தியுங்கள். ஒரு தடவை 100 தடவை 1000 தடவை சிந்தி நாம் ஏன் கல்யாணம் பண்ணோம்? நம்ம குழந்தைகள் என்ன ஆகும்? நம்ம குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம குழந்தைகள் எவன் கூட ஓடி போயிட்டா நாம் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில்? அதுகளை எப்படி பாதுகாப்பாக வளர்ச்சி? ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை அவ்வளோ அற்புதமாக பார்க்கிறது. ஒரு பூனை தன்னுடைய குட்டிகளை அவ்வளோ அற்புதமாக பார்க்கிறது. ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளை அவ்வளோ அற்புதமாக பாதுகாப்பாக இடர்பாடுகள், நாய் தூக்கம், அது தூக்காமல் இது தூக்காமல் பார்த்து காவந்து பண்ணுதுடாச்சு. மனுஷன் ஒருத்தவன் தானே அவன் பிள்ளைங்களே விற்கிறான். மனுஷன் ஒருத்தவன் தான் பொண்டாட்டியை கொண்டு போய் ரெட் லைட் ஏரியாவில் விற்கிறான். மனுஷன் ஒருத்தவன் தான் பெத்த மகளை கொண்டு போய் விற்கிறான். கருமம் எழவு. அதோடு ஒரு தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அவன் எப்போதும் நான் காத்திருப்பேன் சொல்கிறார். என் தலைவனுடைய கொள்கையை தவற விடாமல் நான் காத்திருப்பேன் என்கிறார். காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் இல்லைனாலும் என்னை மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்கான். நான் செத்து போட்டா கூட இன்னும் 10 பேர் வருவான், இன்னும் 1000 பேர் வருவான். நாங்கள் பேசுவதை நிறுத்த மாட்டோம். நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருப்போம். உண்மைக்கு நான் தான் சொன்னேன்ல, அது ஆமை வேகம். பொய் வேகமாக போகும், சீக்கிரமாக மூத்திர சண்டுகளில் போய் முத்திக்கும். பட் உண்மை அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் இருக்கும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். திட்டு கம்பெனியாக வெல்லும். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ட்ராமா, போலி 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 போலி. அப்புறம் ஆமாம், முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், அந்த மானிடர் இந்த மானிடர்கள் திருந்துவதற்காக தான் இயேசு, புத்தர், காந்தி, சாக்ரடேஸ், பாரதிதாசன், திருவள்ளுவர், இன்னும் ஏகப்பட்ட பேர். அந்த பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாக்ரடேஸ் மாதிரி பெரிய பெரிய சாக்ரடேஸோடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் யார்? அரிஸ்டாட்டில். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். ஒன்று சாதாரணமாலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி விடு, அந்த வரிசை நமக்கு இன்னைக்கு நான் எப்போவுமே இன்றைக்கி பற்றி தான் பேசுவேன். நேற்று கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். நேற்று என்பது சாக்கடை. நேற்று என்பது பழைய சோறு. புதுசாக இட்லி சுட இருந்தால் சாப்பிடு. சாயங்காலம் ஆகிட்டா அது கூட நாளைக்கு இட்லி உப்புமா ஆகிடும், அது கூட நோய் தரும். ஃப்ரிட்ஜில் பழைய சோறை வச்சு தின்னுவோம் அந்த புறம்புக்கு வச்ச. ஆமாப்பா, ஆமாம். ஏய், ஃப்ரிட்ஜில் புடவையை வச்சு நீ பார்த்துருக்க? நான் பார்த்துருக்கேன். ஃப்ரிட்ஜில் புடவை கட்டிக்கு வாழுங்களே புடவை, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காப்பா. ஏன்ப்பா அது உள்ளே வச்சுக்கலாம்? வெயில் அடிக்குது, அது உள்ளே இருந்தால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். எடுத்துக்கின அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணம், இதோ அந்த மண்டபம் தான், போனால் நல்லா ஒரு 50 ரூபாயை கொடுத்துட்டு நல்லா பிரியாணியை தின்னுட்டு அப்படியே ஒரு தூக்கு சட்டியில் வாளியில் எடுத்துன்னு வரலாம். மூஞ்சி முகர கட்டியும் பாரு. என் தெருவிலே இந்த மாதிரி 20 இருக்குது. 20 பேர் இருக்கிறான். என் தெருவிலே இருக்கிறான். பக்கத்து தெருவில் ஒரு 1000 பேர் இருப்பான். ஊர் பூரா உலகம் பூரா லட்சக்கணக்கானவன் இருப்பான். பிச்சைக்கார பசங்க 50 ரூபாயை கொடுத்துட்டு 500 ரூபா பிரியாணி எடுத்துன்னு போய் தின்னுவான். நேற்று கூட பார்த்தேன், ஏதோ மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த திமுக கட்சிக்காரனுங்க ஃபுல்லாக குப்பை தொட்டியில் சோத்தை எடுத்துன்னு வராயா. குப்பை தொட்டியில் குப்பை அள்ளிட்டு போகிற வண்டி, அதில் போய் சோறை எடுத்துன்னு வராயா. அட கரும்பேச்சி. சரி, அதை விடு. மானிடர் திருந்துடமா? இவங்க திருந்தலை, இவன் திருந்த மாட்டான். எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அறிஞர்கள், புத்தர்கள், சித்தர்கள் எல்லாம் பிறந்தார்கள், பேசினார்கள், எல்லாம் விஷம் வச்சு கொண்டுட்டான். இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சிட்டான். இதே மாதிரி எல்லாரையும் அப்படி தான் கொண்டு வாங்க, இவங்க விட மாட்டானுங்க. ஆனால் இயற்கை இவங்க மொத்தமாக வச்சு செய்யும். கும்பலாக அவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேருவானுங்க பேர். ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 2 லட்சம் பேர், ஒரு 10 லட்சம் பேர் ஒன்றா சேருவான் பார்த்தியா?
அப்போ அப்படியே பூமி உள்ளே போயிடும். அதான்பா நிலநடுக்கம். 10,00,000 பேர் இல்லை ஒரு 20,00,000 பேர் இல்லை ஒரு 1,00,00,000 பேர் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு சம்பவம். ஏன்னா பாவம்பா இயற்கை, அதுக்கு மட்டும் என்ன ஆமாம் நம்ம அதுவும் வெயிட் பண்ணுது. ஒரு 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 1,00,00,000 பேர் ஒன்றா சேர்ற மாதிரி ஒரு இடம் ஏதாவது வருமா? எவனாவது ஏற்பாடு பண்ணுறானா? எவனாவது போலீஸ் அதிகாரிங்க அந்த கிர்மிஷன்லாம் இல்லைன்னு சொல்லுவானுங்களே. நல்லா ஒரு 1,00,00,000 பேர் ஒன்றா சேரும் இடம் பார்த்து அன்னைக்கு டபக்கு ஒரே ஒரு அமுக்கு அப்படியே நடுக்கும். எல்லாம் உள்ளே போடுவோம். அது நடக்கும், விரைவில் நடக்கும். 2026 நடக்கும். ஜான் பாஸ்கோ சொல்லுது எல்லா ஊர்லேயும் நடுக்குதுடா, ஏங்க நீங்கள் நடுக்காதா? ஒருவேளை ஜான் பாஸ்கோ இங்கே இருக்கிறதுனால ஐயோ நானும் அந்த பூகம்பத்தில் போயிடுவேனே அப்படின்றதுக்காக வேணால் இயற்கை கொஞ்சம் அமைதி காக்கலாம். பட் இது நடக்கும், 100% நடக்கும். இல்லை 200% இது நடக்கும். நீதிபதி, ஜட்ஜி, போலீஸ்கார், நீ நல்லா தூண்டு, சூட்கேஸு வாங்கு. பட் இயற்கை உன்னை வாங்கிக்கிட்டு போயிடும், உன் கதையை முடிக்கும். பார்த்துக்க. எவ்வளோயா பாவம் பண்ணியிருக்கிறீங்க? 1, 2, 3, 4, 5, 6 காலமாய் நீங்கள் செய்தது பாவத்தை தவிர வேறு என்ன சாதனை? ஒன்னே ஒன்று சொல்லு. நீ 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 800 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற, 140 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் சொல். யாருக்கு, எந்த ஏழைக்கு என்ன பண்ண? என்ன நல்லது பண்ண? என்ன உபதேசம் பண்ண? என்ன பிரசங்கம் பண்ண? என்ன நல்ல வார்த்தைகள் சொன்ன? என்ன மோட்டிவேஷன் சிந்தனை உன்னிடம் இருந்தது? அந்த மோட்டிவேஷன் சிந்தனையை நீ அவனுக்கு கொடுத்த, அதனால் அவன் திரும்பினான். அதனால் அவன் எந்த பதவியில் இருக்கா? போனாடே அட. சரி, ஈவத்தில் இருந்தவில்லை மனம் வருந்தவில்லை, அந்த மேலூர் சொன்னதை மறந்தான். ஆமாம், இவன் திருந்த மாட்டான். மேலூர் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டான். மேலூர் சொன்னது அந்தப்பா இயற்கை சாமி கீமி ஊதுவத்தி மெழுகுவத்தி அந்த வத்தி இந்த வத்தி எல்லா வத்தியும் இவன் திருடு இருக்கிறதுக்கு ஏற்றுற நெருப்பு. சரி, ஓகே. எனவே மை டியர் பவுல்வுட் பீப்புள்ஸ், எம்பி ராமச்சந்திரனுடைய கொள்கை பாடல்கள்லேருந்து ஒரு பாடலை எடுத்தாச்சு, பாடியாச்சு, போயாச்சு, வந்தாச்சு. இப்போ அப்படியே இது உள்ளே கொஞ்சம் போகலாம். இன்றைய நம்ம ஜான் பாஸ்கோ சொல்லுவேல, சும்மா அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. இன்றைக்கி எப்போ என்ன நடுக்குது அப்படின்றது ரைட்டாக அது இங்கே ஓரமாக நம்ம திருடர்கள் முன்னேற்ற கட்சி அவங்கள கலாய்ச்சி அதாவது மீன்ஸ் எதாவது போட்டிருப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு இந்த இதை நம்ம முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், கதி கலங்க வைத்த ஏஐ கடவுளாங்க. அதை பாருங்கள், கதி கலங்க வைத்த ஏஐ கடவுள். கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். அங்கே பாருங்கள், ஏன்னா காப்பிரைட் இருந்தாலும் வரும். ஆமாம், இது ஒரு பெரிய தலைவலிங்க. எடுத்தவனே யாரை போட்டு சாவடிப்பான். ஆமாம், இது ஒரு பழுப்பு. அந்த தனியாக ஒரு மதம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மதத்துக்கு நீ தனியாக ஒரு லாங்குவேஜ் உருவாகிட்டு இருக்கு. ஆனா அந்த மதமோ அந்த லாங்குவேஜோ மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு மதம், ஒரு லாங்குவேஜ், அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுக்கான தியாலஜி, இது எல்லாத்தையுமே உருவாக்குனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஏஜென்ட்ஸ். அப்படியே போயிடலாங்க. அப்புறம் சின்ன பையனா இது டிஎம்கேவை கிழித்து தொங்க விட்டு டிவிகே விக்னேஷாங்க இங்கே இருக்குது. நம்ம அண்ணன் பேசுறத நம்ம கேட்கறோமோ இல்லையோ, அந்த தீய சக்தி திமுக காரங்க எல்லாரும் சத்தமா வச்சு கேட்பாங்க. ஏன்னா மேடைக்கு மேடை விரட்டி அடிக்கக்கூடிய நம்ம ஆதவ அர்ஜுனன் அவர்களுக்கும் இப்படி குழந்தைங்க குடிக்கிற பால்ல இருந்து பருப்புல இருந்து அரிசி இது அடுத்து. ஆமா, ஒரு டயலாக் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆமா, இது கோவை தெற்கு தாவி வைத்த நெருப்பொன்று, அது அப்படி கீழே போனாங்க. ஆமா, அப்படியே இது பார்த்துங்க. ஆமா, இது அப்படியே தாங்க. தம்பி உதயநிதி அவர்களை, ஆமா, நம்ம தலைவருங்க, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, முன்னிலை அப்புறமா ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை பார்த்துக்கிட்டீங்களா? சரி, இதுக்கு மேலே இப்படியே போகணுன்னா நிறைய இருக்குங்க. ஆமாம், இது அப்படியே போகணுன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் மீம்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடலாங்க. சரியா? நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு சில சேனல்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த தமிழ் பொக்கிசம், அப்புறம் அந்த மாயம் கார்த்திக்கு, அது மாதிரி
அப்புறம் இன்னொரு தம்பி கூட ஒருத்தர் இருக்கிறாருங்க, செம தம்பி, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. மாயம் கார்த்திக்கு, அந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி, மதன் கௌரி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமநிலையில் பேசக்கூடிய யூடியூபர்ஸு. காசு கீசெல்லாம் வந்து கையில் அமுக்கி விட்டு எச்செல்லாம் வாங்கி துண்டுறவங்க அவங்க கிடையாது. மேக்ஸிமம் அவங்க சேனல்ஸ் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான பேர் இருக்கா, எல்லாம் திருட்டு போய் என் கையை அமுக்கி விட்டு காலை அமுக்கி விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற திருட்டு நான் இங்கே எச்சிங்க அவங்களாம் வாங்கிடுவாங்க சீக்கிரம். கூடிய விரைவில் அந்த மாதிரி மீடியாக்கள்லாம் இருக்காது. குவாண்டம் ஏஐ அதனுடைய பரவுதல் வந்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகிடும். இந்த உலகமே மிக அற்புதமாக ஆகிடும். அமெரிக்கா மாதிரி இந்தியா 100 மடங்கு அழகாயிடும்னா பார்த்துக்கங்க, அமெரிக்கா மாதிரி. ஏன்னா அப்பவும் குற்றங்கள்லாம் இருக்கும், பட்டு குவாண்டம் ஏஐ தடுக்கும். சரி, இப்போ இதை பாருங்கள், இந்த மீம்ஸ் இங்கேருந்து ஒரு 1 2 3 4 இருக்குது. இந்த நாளையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா? என்னடா வீட்ல வடை பாயாசம் செய்றாங்கம்மா, நம்ம வீட்லயும் செய்யுமா? பக்கத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தவசம். நம்ம அப்பாவுக்கு எப்பமா தவசம்? எம்மா என்னடா வீட்ல வடை பாயாசம் செய்றாங்கம்மா, நம்ம வீட்லயும் செய்யுமா? பக்கத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தவசம். நம்ம அப்பாவுக்கு எப்பமா தவசம்? எம்மா என்னடா வீட்ல வடை பாயாசம் செய்றாங்கம்மா, நம்ம வீட்லயும் செய்யுமா? பக்கத்து வீட்ல அவங்க அப்பாவுக்கு தவசம். நம்ம அப்பாவுக்கு அப்படியே அடுத்தது என்னன்னு பார்த்துருவோமா? விஜய், எங்க தலைவர் மோடி ஐயா உங்ககிட்ட ஒரு ஆஃபர் சொல்ல சொன்னாரு. அப்படியா? என்ன ஆஃபர்? கொஞ்சம் சொல்லுங்க மேடம், கேட்போம். இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு 2,000 கோடி தரணும்னு சொன்னாரு. ஐயோ மேடம், செம்ம சூப்பர் ஆஃபரா இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கண்டா முடிக்கே திரும்ப சொல்லுங்க. இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா இதோட இந்த பக்கம் வரவே கூடாது, அப்படியே வந்து மக்களே உங்ககிட்ட யாருன்னா இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய், எங்க தலைவர் மோடி ஐயா உங்ககிட்ட ஒரு ஆஃபர் சொல்ல சொன்னாரு. அப்படியா? என்ன ஆஃபர்? கொஞ்சம் சொல்லுங்க மேடம், கேட்போம். இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு 2,000 கோடி தரணும்னு சொன்னாரு. ஐயோ மேடம், செம்ம சூப்பர் ஆஃபரா இருக்கு. இது அப்படியே கொஞ்சம் கண்டா முடிக்கே திரும்ப சொல்லுங்க. இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தா இதோட இந்த பக்கம் வரவே கூடாது, அப்படியே வந்து மக்களே உங்ககிட்ட யாருன்னா இப்படி சொன்னா யாராவது டிக்கெட் எடுக்கலன்னா எடுத்துக்கங்க. ஆபீஸ் சட்ட மாட்டினா 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இன்னும் 3 மாசம் தான். அதுக்கப்புறம் நீங்களாம் டிக்கெட் எடுக்கலன்னா கேட்கறதுக்கு ஆளே இல்ல. வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நிக்கும். ஏன்னா நம்ம டிரைவர் படு ஷார்ப். அண்ணே, நீங்க கண்டக்டரா இல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா? இவ்ளோ பயங்கரமா இருக்கீங்க. நாங்க இப்படி பயங்கரமா இல்லனா இந்த பஸ்ஸா இருக்காது, சந்த கடை மாதிரி இருக்கும். நாங்க கத்துறது கோவத்துல இல்லம்மா, நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். இந்த மாதிரி எங்க ஸ்டோரி இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 போயிட்டே இருக்கும். அதுக்காக பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா உங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குண்ணா. யாராவது டிக்கெட் எடுக்கலன்னா எடுத்துக்கங்க. ஆபீஸ் சட்ட மாட்டினா 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இன்னும் 3 மாசம் தான். அதுக்கப்புறம் நீங்களாம் டிக்கெட் எடுக்கலன்னா கேட்கறதுக்கு ஆளே இல்ல. வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட் தான் நிக்கும். ஏன்னா நம்ம டிரைவர் படு ஷார்ப். அண்ணே, நீங்க கண்டக்டரா இல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா? இவ்ளோ பயங்கரமா இருக்கீங்க. நாங்க இப்படி பயங்கரமா இல்ல. எங்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நாங்க இப்ப எங்களோட பூர்வீகமான ஓங்கோல்ல ஐஸ் வித்து பொழப்ப ஓட்டுறோம். ஐஸ் ஐஸ் டிஎம்கே ஃப்ராட் ஐஸ் 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 டிஎம்கே ஃப்ராட் ஐஸ் ஐஸ் ஐஸ். எங்களை தமிழ்நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. நாங்க ஸோ அப்படியே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏடியின் சிரிப்பில் எம்ஜிஆர், மறுபடியும் சொல்கிறேன், ஏடியின் சிரிப்பில் எம்ஜிஆர் சொல்லிட்டு தொடர்ந்து நான் வந்து வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களை பற்றி நான் குறைஞ்சது ஒரு 1000, நான் மொத்தம் 22,000 வீடியோக்கள் நான் யூடியூப்பில் பதிவிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு 1000-2000 வீடியோக்கள் எல்லாமே எம்ஜிஆர் அவர்களை பற்றியது தான். ஸோ நான் எம்ஜிஆருக்கு ஆதரவாளனோ, விஜய்க்கு ஆதரவாளனோ, இல்லை எந்த ஒரு கட்சிக்கு ஆதரவாளனோ கிடையாது. சொல்லப்போனால் நான் எந்த கட்சியை ஆதரிக்க மாட்டேன், எந்த கட்சியும் ஓட்டு கூட போட மாட்டேன்.
இப்போ கூட நான் எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்கும் ஓட்டு போடல. எம்ஜிஆருக்கு முன் போட்டுக்கிட்டுருக்கேன், அப்போ போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் அதுவே போச்சு. எம்ஜிஆர் இறந்த வருடம் என் மகன் பிறந்தான், அவனும் இறந்து போயிட்டான். ஸோ பார்த்துக்க, ஆல்மோஸ்ட் ஒரு 36 வருடங்கள் நான் யாருக்கும் ஓட்டு போடல. இப்போ ஒரு சிந்தனையில் இருக்கேன். ஏன்னா புதுசாக ஒருத்தர் வருகிறார் அப்படின்றதுனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் போடாமல் கூட விட்டுடுவேன். ஏன்னா நான் எந்த கட்சியிலும் இதுவரையும் இல்லை. ஓட்டு போடணும். ஓட்டு போடுவது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, ரொம்ப முக்கியமும் கூட. அதுக்காக திருட்டு பசங்களுக்கெல்லாம் நான் போடுறதுக்கு மனம் விடு கொடுக்கல. சப்போஸ் போடுறதா உங்களுக்கு யாராவது ஓட்டு போடணும், இல்லை திருட்டு ஓட்டு போடணுன்னாக்கா நீங்கள் போய் அதை ஓடுது நோட்டோவா, ஆமாம், நோட்டோவுக்கு போட்டுருங்க. ஸோ மை டியர் டோன்ட் ஓட் பீப்பிள்ஸ். ஆமாம், மெயினாக என்னுடைய சின்ன பிள்ளைங்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய உத்தமர்களே, எந்த பாவமும் அறியாதவர்களே, செய்யாதவர்களே, உன் அப்பா ஆத்தா பண்ண பாவத்துக்கு நீ கர்ப்பப்பையிலே செத்து போகிற. அதை உங்கள் அப்பா ஆத்தா கிட்ட சொல்லி தடுக்க சொல். உன் அப்பா ஆத்தா உன்னை திருத்த போகிறது இல்லை, உன்னை படிக்க வைக்க போகிறது இல்லை, உன்னை காப்பாற்ற போகிறது இல்லை. ஆடு மாடு எப்படி தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றுகிறது? ஆனால் 5 அறிவு படித்த மிருகம் இருக்கான் பாரு மனுஷன், அவன் உன்னை பெக்கிறதோட சரி குப்பத்தூரில் தூக்கி போட்டுருவான். அப்படித்தான் இன்றைக்கி ஏகப்பட்ட அனாதைகள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். 1 2 இல்லை. அது எப்படி எனக்கு தெரியும் கேட்காத. நான் கால்நடையாகவே சுற்றினவன். நான் தமிழ்நாட்டை விட நார்த் இந்தியா அந்த பார்டர் கேடர்லாம் பயங்கரமாக சுற்றிருக்கேன். பயங்கர ஏழைங்க, சோறு கிடையாது, ஒரே அழுக்கு, ஒரே நாத்தம், ஒரே பீ நாத்தம் எங்கே பார்த்தாலும். தமிழ்நாடு கூட தான், உலகமும் அப்படி தான். ஸோ நான் என்ன சொல்ல வேண்டும் என்றால், மாற்றம் மாற்றம் என்கிறார்கள். அந்த மாற்றம் எங்கிருந்து வர வேண்டுமே என்றால் சின்ன பிள்ளைகிட்ட வரணும். நீ வருவனெல்லாம் காத்திருக்கக்கூடாது, நீ தான் உருவாக்கணும். மாற்றங்கள் தானாக வருவதில்லை, நாம கொண்டு வருவது. அப்போ இதை யார் செய்ய வேண்டும்? இளைஞர்கள், வாலிப பெண்கள் இன்று வாடகை கொடுக்க முடியாமல், கரண்ட்டு பில்லு கட்ட முடியாமல், ஊடு வாங்க முடியாமல், குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் தவிக்கிறீர்கள், நான் பார்க்கிறேன். இதெல்லாம் மாறணும்னு சொன்னாக்க தயவு செஞ்சு தப்பானவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஒத்துழையாமை, எந்த திருட்டு பயலுக்கும் ஒத்துழைக்காத. அதால் பட்டி கிடப்பியா, செத்து போயிடுவியா, செத்து போயிடு. இயற்கை உன்னை வணங்கும். இயற்கை உன்னை வணங்க வேண்டுமே என்றால் நீ உண்மையாக இருக்க வேண்டும். அவள்தான் இந்த ஒத்துழையாமை. திருட்டு பசங்களுக்கு ஆதரவு காட்டுவது, துணையாக போவது, கொள்ளையடிப்பது, குமாலம் போடுவது, பெண்களை விற்பது, அது தப்பு. சரி, எனவே மை டியர் பியூட்டிஃபுல் ஜென்சி கிட்ஸ், டுகே கிட்ஸ், உங்களுக்கு தான் தாத்தா கத்திகிட்டு இருக்கேன். நீங்கள் பேச வேண்டியதை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பேசணும். உங்கள் கையில் ஃபோன்கள் இருக்கிறது. 5 ஃபோன் 6 ஃபோன் வச்சு நீ ரீல்ஸ் பார்த்துன்னுக்கிற. அதெல்லாம் யாரை காட்டு? ரீல்ஸ் பாரு, வேணான்னு சொல்ல. ஒரு 5 நிமிஷம் பாரு, ஒரு 10 நிமிஷம் பாரு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு முன்னால் நடக்கக்கூடிய அக்கிரமங்கள், அயோக்கியத்தனங்கள், முடிச்சு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாம் வீடியோ எடு, பதிவிடு. அமெரிக்கன்ஸ் பார்க்கட்டும், லண்டனில் பார்க்கட்டும், ஜப்பானில் பார்க்கட்டும், சுவிட்சர்லாண்டில் பார்க்கட்டும். இந்த தமிழ்நாட்டின் கேவலத்தை, எச்சைய அசிங்கத்தை அத்தனை பேர் பார்க்கட்டும். அட்லீஸ்ட்டு இங்கே டூரிஸ்ட்டுன்ற பேரில் தண்ணி இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், ட்ரெயின் இல்லாமல், பஸ் இல்லாமல், ரோட்டில் அங்கன்னு உட்காந்துருக்குறான். சரி, இங்கிலீஷில் பேசுகிறான். அந்த கர்மமும் இவங்களுக்கு தெரியல. வாழைப்பழத்தை 10 ரூபாய்க்கு விற்கிற வாழைப்பழத்தை அந்த கேள்வி படியாதவன் 100 ரூபாய்க்கு அவங்ககிட்ட விற்கிறான். பாவத்தின் சம்பள மரணம். பெற்றோர்கள் செய்யும் பாவம் பிள்ளைகளை போய் சேரும். பாவம் செய்யாத. பார்க்கலாம். நான் உயிரோடு இருந்தால் மீண்டும் ஒரு முறை உங்களுடன் வீடியோவுடன் பேசுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது